அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 1 முதல் 11 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து மெதுவாக பொறுமையாக 1 by 1 படிப்போம். புதிய ஏற்பாட்டில் 179வது பக்கம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்ட கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன் இருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் இந்த அருமையான திருச்சபையில் இந்த கடைசி நேர கூட்டத்திலும் ஆண்டவர் எங்களோடு கடந்த 3 நாட்களாய் பேசிக்கொண்டே இருக்கிறீரப்பா. இந்த நாளிலும் பேசுவீராக. உடைய தேவ சத்தம் ஆண்டவரே எங்களுக்கு கிடைப்பதாக. உம் சத்தத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்யட்டும் என்று சொல்லி சொன்னேன். யோசேப்பை போல நான் அல்ல தேவனே எங்களுக்கு மங்களகரமான உத்தரவை கர்த்தர் அருளி செய்யும்படிக்கு செபிக்கிறோம். உங்கள் கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. சகல தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடும். தேவ ஆவியானுடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரியும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் முதல் கூட்டு ஜெபம் இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். 66 புஸ்தகங்கள் நம்முடைய பைபிளில் இருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமான 4 புஸ்தகங்கள் இருக்கிறது. ஒன்று ஆதியாகமம். ஆதியாகமம் இல்லை என்றால் நமக்கு முதல் சம்பவங்கள் எதுவுமே தெரியாமல் போயிருக்கும். முதல் மனிதன், முதல் மனுஷி, முதல் திருமணம், முதல் கொலை, முதல் பொறாமை, முதல் காணிக்கை, முதல் சர்ப்பத்தின் வஞ்சனை, இப்படி எதுவுமே தெரியாமல் போயிருக்கும். தோற்றுவிக்கப்பட்டது நமக்கு தெரியாமல் போயிருக்கும். ஆகவே 66 புஸ்தகத்தில் மிக மிக முக்கியமான புஸ்தகம் ஒரு ஆதியாகமம். 2வது ஒரு புஸ்தகம் யோசுவாவின் புஸ்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
யோசுவாவின் புஸ்தகம் பாருங்க. நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே என்கிற ஒரு ரட்சகன் மூலமாக வழிநடத்தப்பட்டு வந்து அதுக்கப்புறம் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்களா, தேசத்தை பங்கிட்டார்களா, ராஜாக்களெல்லாம் அழித்தார்களா என்ற சம்பவங்கள் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். ஆகவே யோசுவாவின் புஸ்தகம் மிக முக்கியமான புஸ்தகம் நம்முடைய பைபிளில். அதே போல மூன்றாவது ஒரு மிக முக்கியமான புஸ்தகம் தான் அப்போஸ்தலரின் புஸ்தகம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதை இப்படி சொல்லுகிறார்கள், மிஷனரிகளின் புஸ்தகம். 28 அதிகாரங்கள் கொண்ட இந்த புஸ்தகத்தை ஒரு மனிதன் ஒரு தடவை வாசித்தால் அவன் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவன் சோர்வுக்குள் இருக்க மாட்டான், அவன் புது பலனடைவான் என்று சொன்னார்கள். அப்போஸ்தல புஸ்தகம் மட்டும் நம்முடைய பைபிள் இல்லாமல் போனால் என்ன ஆயிருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்க. சீசர்களுடைய ஊழியங்களை குறித்து நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இயேசுநாதர் பரமேறி போனதை குறித்து ஒரு பெரிய விவரங்கள் தெரிஞ்சிருக்காரு. 11 சீசர்களுடைய நிலைமை என்ன நமக்கு தெரிஞ்சிருக்காது. முதல் திருச்சபை எப்படி உருவாக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, சபை ஆமென் பாரம்பரியத்தினால் ஆரம்பிக்கப்படவில்லை, சபை சுவிசேஷத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று நமக்கு தெரியாமலே போயிருக்கும். ஆகவே தான் அப்போஸ்தல புஸ்தகத்தில் சபை தோற்றுவித்த ஒரு புஸ்தகம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சபைகள் எப்படி உருவாகின, சபைகள் எப்படி தோன்றின என்பதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 11 சீசனுடைய நிலைமை என்னவென்று தெரிய வேண்டும் என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, படிக்க வேண்டிய, இன்னும் சொல்ல போனால் தேவன் சபைகளுக்குள்ள கிரியை செய்து எப்படி சீசர்களை கர்த்தர் பயன்படுத்தி எப்படி சபைகள் விரிந்து பறந்து பெருகின என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் தான் அப்போஸ்தலரின் புஸ்தகம். 4வது மிக முக்கியமான ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னா அதுதான் திவ்ய வாசகனாக இருக்கிற யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின புஸ்தகம். இந்த வேதாகமத்தின் கடைசி புத்தகம் பாருங்கள், 22 அதிகாரங்கள் கொண்ட அந்த புஸ்தகத்தில் ஒரு 9 அதிகாரம் வரைக்கும் மனிதனால் புரிந்து கொள்ள முடியும். தியத்திரா சபையில் முதற்கொண்டு அந்த 7 சபைகளை தாண்டி ஒரு 9 அதிகாரங்கள் வரைக்கும் நமக்கு தெரியும். 9ஆம் அதிகாரத்துக்கு மேலே நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் தெரியவில்லை என்றாலும் நாம் அவைகளை படிக்க வேண்டும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை வெளிப்படுத்தல் புஸ்தகம் நம்முடைய வேதாகமத்தில் இல்லாமல் போயிருந்தால், வெளிப்படுத்தல் புஸ்தகம் நம்முடைய பைபிளில் இல்லாமல் போயிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நியாய தீர்ப்பு பற்றி நமக்கு தெரியாமல் போயிருக்கும், அர்மகம் போயிருக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 7 சபைகள் நிலவரங்களை நமக்கு தெரியாமல் போயிருக்கும். ஆகவே தான் 66 புஸ்தகங்கள் இருந்தாலும் நான் சொல்லப்பட்ட இந்த 4 புஸ்தகத்தை எடுத்துவிட்டு பைபிளை பாருங்க, அது ஒரு எம்டி பைபிள் மாதிரி தெரியும். ஆகவே தான் கர்த்தர் சரியான இடத்துல எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் ஆண்டவர் அழகழகாய் ஆகமங்களை தெய்வமே ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு திருச்சபையா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் மிக முக்கியமான ஒரு புஸ்தகம் தான் இந்த அப்போஸ்தலரின் புஸ்தகம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு சரித்திர சம்பவங்கள் இருக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு உயிருள்ள சாட்சிகள் இருக்கும். விசுவாசிகளின் தியாகத்தை நாம் கவனிக்கலாம், விசுவாசிகளின் ஜெபத்தை நாம் அங்கே கவனிக்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகள் தெய்வத்துக்காக செயல்பட்டதை நாம் அங்கே கவனிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அங்கே தேவனுக்காக பற்றி எரிந்த சீசர்களை நாம் அங்கே காணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் ஆமென் புறந்தள்ளப்பட்டவர்கள். அப்போஸ்தல புஸ்தகத்திலே தெய்வத்துக்காக பற்றி எரிந்த பல விஷயங்களை நாம் இந்த அப்போஸ்தல புஸ்தகத்தில் படிக்கலாம். ஆகவே தான் இந்த புஸ்தகம் ஒவ்வொரு தேவ மனுஷனும் உயிர் இருக்கிற வரைக்கும் இன்ச் பை இன்ச்சா சலித்தாலும் சலிக்காவிட்டாலும் இந்த புஸ்தகத்தை நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அதில் அவ்வளவு வல்லமையான விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சின்ன பழைய ஏற்பாடு முழுவதையும் நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானின் பிரசங்கத்தை நீங்கள் படித்தாலே முழு பழைய ஏற்பாட்டையும் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமையான சரித்திரங்கள் நிறைந்த வேத புஸ்தகங்கள். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலும் ஒரு சரித்திரங்கள் இங்கே இருக்கிறது. எத்தனைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ராத்திரி இந்த கடைசி நாள் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் பல விஷயங்களை இந்த ராத்திரி நம்மளோடு பேச விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க கவனிங்க.
1 முதல் 11 வசனங்கள். இந்த முழு அதிகாரத்தினுடைய சின்ன சுருக்கம் என்ன? ஒரு சபைக்கு விரோதமாய் ஒரு ஏரோது ராஜா எழும்புகிறான். ஒரு ஊழியக்காரனை, யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்து விடுகிறான். கர்த்தர் பேதுருவை காப்பாற்றுகிறார். எந்த சபையை அழிக்க நினைத்தானோ அந்த பேதுரு புழுத்து செத்து போகிறான். இதுதான் ஃபினிஷ்ட். இதுதான் 12ஆம் அதிகாரத்தின் ரத்தின சுருக்கம். ஆனால் நாம் கொஞ்சம் விவரமாய் உட்கார்ந்து இந்த வேதாகமத்தை, இந்த வேத பகுதியை படித்தால் இன்றைக்கு நமக்கு தேவையான பல தெய்வீகமான சத்தியங்களை பரிசுத்த இதன் மூலமாக நமக்கு இன்றைக்கு போதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னைக்குமே இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. ஹல்லேலூயா. டாக்டர் பிள்ளைகிராமை பார்த்து கேட்டார்கள், ஐயா உங்கள் மினிஸ்ட்ரி இவ்வளோ சக்ஸஸாக இருக்க காரணம் என்ன? நானும் என் மனைவியும் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம். என்றைக்குமே இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகவே போகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 முதல் 11 வசனங்களையும் சேர்த்து நம்ம ஒரு மெசேஜுக்கு ஒரு தலைப்பு வைக்கணும்னா இப்படி வைக்கலாம்: தேவ பிள்ளைகளின் ஜெபமும் தேவனுடைய தலையீடும். சொல்லுங்க இந்த வார்த்தையை, தேவ பிள்ளையின் ஜெபமும் தேவனுடைய தலையீடும். சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, கோச்சிக்காம சொல்லுங்க. தேவ பிள்ளைகளின் ஜெபமும் தேவனுடைய தலையீடும். பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தலையிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தலையிடுவார். கவனிங்க, ஒரு விஷயத்துல மனுஷன் தலையிட்டா கேஸ் ஆகும். ஆனா தேவன் தலையிட்டா க்ளோஸ் ஆகும். இயேசு ரத்தம் செய்யும். சொல்லுங்க, ஒரு விஷயத்துல ஒரு மனுஷன் தலையிட்டா கேஸ் ஆகும். ஆனால் ஒரு தெய்வம் தலையிட்டால் க்ளோஸ் ஆகும். இந்த 40 நாள் பண்ணின ஜெபத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு ஜெப குறிப்போ இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரியில ஊழியக்காரனா நான் சொல்றேன், எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், தொடர்ந்து வருகிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த கடைசி நாள்ல க்ளோஸ் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தொந்தரவுப்படுத்துகிற, தொடர்ந்து வருகிற, என்னை துரத்துகிற, என்னால் முடியாதபடி அடிக்கடி விழுந்து போகிற பல விஷயங்கள் இந்த ராத்திரியின் கூட்டத்தில் ஜெபத்திலே அவைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு ராத்திரி நம்முடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில ஒரு தெய்வீக தலையீடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில விஷயத்தை கர்த்தர் மனிதன் மூலமாக செய்வார். ஆனால் சில விஷயத்தில் தேவனை இறங்கி செய்வார். இங்கே தேவனை இறங்கி செஞ்ச சம்பவம் தான் இங்கே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில மனுஷன் தலையிட்டதெல்லாம் போதும் ஆண்டவரே. இன்னைக்கு ராத்திரி என்னுடைய ஒரே ஜெபம், நீங்க தலையிடுங்க ஆண்டவரே. அதுதான் நம்முடைய ஜெபம். மனிதர்கள் தலையிட்டதெல்லாம் போதும். அவங்களை நம்பி இருந்ததெல்லாம் போதும். அவங்களுக்கு உதவி செஞ்சதெல்லாம் போதும். அவங்களுக்காக காத்திருந்து என் நாட்களை வீணடித்ததெல்லாம் போதும். இந்த ராத்திரி அப்படிப்பட்ட காத்திருப்பல்ல. நான் ஆராதிக்கிறது உண்மையான தெய்வம் என்றால் இந்த ராத்திரி முதற்கொண்டு எனக்காக ஒரு தெய்வீக தலையீடு பரலோகத்திலிருந்து கை நீட்டப்படட்டும். எனக்காக, என் ஊழியத்துக்காக, என் தேவைக்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சேவிக்கிறது உண்மையான தெய்வம் என்றால், என்னை ரட்சித்தது நீர் என்றால், என்னை அபிஷேகித்தது நீர் என்றால், என்னை வேறு பிரித்தது நீர் என்றால், இந்த ரட்சிப்பை தந்தது நீர் என்றால், இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்தது நீர் என்றால், இனி என் வாழ்க்கையில் சும்மா இருக்க வேண்டாம். ஒரு தெய்வீக தலையீடு இந்த ராத்திரி என் வாழ்க்கையில வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவே நம்முடைய ஜெபமாய் இந்த ராத்திரி மாறட்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் காத்திருந்தவைகள், எதிர்பார்த்திருந்தவைகள், ஜெபித்தவைகள், இதுவரைக்கும் நான் ஏங்கினவைகள், கண்ணீர் விட்டவைகள், ராத்திரி எல்லாம் என் படுக்கையை கண்ணீரால் நினைத்தவைகள், என் பெட்ஷீட் கண்ணீரால் நினைத்திருக்குது, என் டைல்ஸ் கண்ணீரை குடிச்சிருக்கு, எத்தனை ஏக்கங்கள், பெருமூச்சுகள் இருக்குதோ அவைகளுக்கெல்லாம் இந்த ராத்திரி ஒரு தெய்வீக தலையீடு இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி ஒன்றை சொல்லுகிறேன், உன் கண்ணீரை கடந்து என் தெய்வத்தால் போய்விட முடியாது. உன் சோகத்தை கண்டு தெய்வத்தால் போய்விட முடியாது. உன் ஏக்கங்களை கண்டு தெய்வத்தால் போய்விட முடியாது. அவர் நின்று உனக்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை இறங்கி செஞ்ச ஒரு அற்புதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்களை விட்டு போனா கவலைப்படாதீங்க, ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்கள் விட்டு போன அதை குறித்து எல்லாரும் பயப்படாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், என் மரண பரியந்து நடத்துவதற்கு அவர் போதுமான ஒரு கர்த்தர்.
ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு முடிவு ஜெபத்தில் எல்லாரும் கதறி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தலையீடு வரட்டும் ஆண்டவரே. அதை நான் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, கர்த்தர் என் வாழ்க்கையில் தலையிட்டார் என்பதை என் சொந்த கண்களே பார்க்கட்டும். அந்த வியாதியில் ஒரு தெய்வீக தலையீடு, குடும்ப பிரிவில் ஒரு தெய்வீக தலையீடு, நான் தனிப்பம் பட்டிருக்கிற காரியத்தில் ஒரு தெய்வீக தலையீடு, என்னால் மேற்கொள்ள முடியாது, எனக்கு சக்தி இல்லாமல் நான் போராடி கொண்டு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா என்று நினைக்கிற அந்த விஷயத்தில் ஒரு தெய்வீக தலையீடு இந்த ராத்திரி எனக்கு கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஊழியங்கள் வளர வேண்டும் என்றால் அங்கே தெய்வீக தலையீடு வர வேண்டும். உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அங்கே தெய்வீக தலையீடு வர வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, தேவனே தலையிட்ட பல சம்பவங்கள் பைபிளில் இருக்கு. தேவனே, அது ஆதியாகமம் 20 சாராளின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தலையீடு, ஆதியாகமம் 32 யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தலையீடு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் சவுலின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தலையீடு, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் பேதுருவின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தலையீடு. தேவனே நேரடியாய் தலையிட்ட பல சம்பவங்கள். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தெய்வமே, மனிதர்கள் மறைந்து கொண்டாலும், மனிதர்கள் நம்மை மறந்து போனாலும், நம்மளை அழைத்த தேவன் அடுத்தவர்களை நிச்சயம் விட மாட்டார். நம்ம வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தலையீடு நிச்சயம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கண்ணீர் கலிப்பா என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரைட், இங்கே நம்ம இந்த வேத பகுதியை 11 வசனங்களை நம்ம 2 பிரிவாக பிரித்து நம்ம இன்றைக்கி ராத்திரி தியானிக்க போகிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பிரிவாக பிரித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல பேதுருவை குறித்து நம்ம கொஞ்சம் கவனிக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சிந்தித்திராத பல விஷயங்களை இந்த பகுதியில் பேதுருவை குறித்து நம்ம கவனிச்சுட்டு, ரெண்டாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் தலையிட்டால் நடக்கிற 6 அற்புதங்களை இதே வேத பகுதியில் நம்ம கவனிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு ஆமீன் சொல்வீங்களா? தோளை தட்டி சொல்லுங்க, சோகமாக இருக்காத, கர்த்தர் உன் வாழ்க்கையில் நின்று தலையிட ஆரம்பிக்கிறார். மண்டையில் தட்டாதீங்க, தோளை தட்டுங்க. தோளை தட்டி சொல்லுங்க, பயப்படாத, கர்த்தர் உன் வாழ்க்கையிலேருந்து என்ன செய்வார்? இன்னிலேருந்து தலையிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் என் வாழ்க்கையில் காணாதவர் போல இருக்கிறாரே, சரியான சமயத்தில் வந்து நிற்பார். அல்லேலூயா. சரியான சமயத்தில் வந்து நிற்பார். நீங்கள் என்றைக்குமே ஒன்று நினைக்கணும், யாக்கோபு பட்டயத்தில் கொலை செய்யப்பட்டுட்டா பேதுருவும் கொலை செய்யப்படுவாரா? அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா உங்களுக்கும் கேன்சர் வந்துடுமா? சிலருக்கு அது ஒரு பெரிய ஆவி, அவங்களுக்கெல்லாம் நோய் வருது, எனக்கும் நோய் வந்துரு, ஐயோ ஐயோ, உங்களை கொண்டு போய் எங்கே விடனே தெரியல. அவங்க பாதிக்கப்பட்டாங்க, நீங்களும் பாதிக்கப்படுங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கு போனால் அவங்களெல்லாம் அடிக்கிறாங்க, அவங்கள அடித்தா நம்மளையும் அடிப்பாங்களா? யாக்கோபு பட்டயத்தினால கொலை செஞ்சுட்டா பேதுருவும் பட்டயத்தினால கொலை செஞ்சுருவாங்களா? அவங்க சீக்கிரம் அவங்க ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க. ஒருத்தன் பேப்பரை படித்து 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 பயமாயிருச்சு அவனுக்கு. பஸ்ஸிலேயே போயிட்டு இருந்தான். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது படித்தான், பஸ்ஸின் முன்புறமாக வந்து ஒரு லாரி மோதினதுன்னு அன்னிலேருந்து பின்புறமாக உட்காந்தான். பின்புறத்தில் வந்து ஒரு லாரி குத்துருந்து சைடாக உட்காந்தான். சைடில் வந்து ஒரு டாட்டா ஏசி குத்துணுன்னு சைடாக உட்காந்து நிப்பாட்டிட்டான். அதனால் பஸ்ஸில் போகிறதையும் விட்டாட்டி 2 வீலர் வாங்கினான். 2 வீலர் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் தந்தை மகன் பலினா அன்னையோட 2 வீலர் விட்டுட்டு சைக்கிளில் போனான். சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஓட்டுனா வந்த ஒரு வண்டி சாட்சி விட்டு புதிய மரத்தில் சாத்துனா சைக்கிளை விட்டுனா நடந்து போகும்போது செத்து போயிட்டான். ஒரு ஆளுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கும் நடக்கும் என்பது எண்ணமே கிடையாது. சில பிள்ளைங்களை கல்யாணத்தை பற்றி பேசுனா, எங்கள் அப்பா அம்மா படுற பாடே பெரும்பாடாக இருக்குது, எங்களுக்கு கல்யாணமாக அவங்க அதுக்கு உங்கள் அப்பா உங்கள் அம்மா போனதுக்கு உனக்கு அப்படி தான் வாழ்க்கை அமையுமா? உனக்கு நல்ல வாழ்க்கை அமையாதா? 32 வயசு வரைக்கும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம், இருக்கட்டும் பார்த்துக்கலாம், இருக்கட்டும் பார்த்துக்கலாம். வயசை தாண்டி போச்சுன்னா நீங்கள் சாய்ஸ் பண்ண முடியாது, அவங்க தான் சாய்ஸ் பண்ண உங்களை. இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிறேன் இருக்கட்டும். நீ படிக்கிறியா இல்லை வேறு யாரும் படிச்சுட்டு இருக்காங்களான்னு தெரியல. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கட்டும் பார்க்கலாம், இருக்கட்டும் பார்க்கலாம், இருக்கட்டும் பார்க்கலாம், இருக்கட்டும் பார்க்கலாம். என்றைக்குமே சில வாசல்களை கர்த்தர் நமக்கு திறந்து தருவார். அந்த வாசலை நல்லா பயன்படுத்திக்கணும். நம்ம சொந்த புத்தியில்
மதுரை இது சென்னை ஐபிசியில் ஒரு பைபிள் ஸ்டடிக்காக போயிருந்த 1 வீக்கில் இந்த பூஜா ஹாலிடேஸில். அப்போ ஒரு பிள்ளை கல்யாணமே ஆகாமல் உட்காந்துருக்கு. ஏன்னா 2 மாப்பிள்ளை வந்துச்சான். மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் மண்டையில் முடியல. மண்டையில் என்ன இல்லை, முடியல. நான் பிரசங்கத்தில் இப்படி கேட்குறேன், ஏன் சொட்ட மண்டையை வந்தே கல்யாணம் பண்ண மாட்டியான்னு அப்படி ஆவியானவர் பேசுகிறார். அந்த பிள்ளை பொறிச்சுன்னு ஆகிட்டா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் மாப்பிள்ளை சொட்டையாயிட்டு என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாப்பிள்ளை சொட்டையாயிட்டா என்ன செய்வீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு குறைபாடு உள்ளவங்களை கல்யாணம் பண்ணி பாருங்க, அவங்க நமக்கு கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக எங்கேயுமே அமையாது, அமைக்க மாட்டார் ஆண்டவர். இந்த பிள்ளை ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கும், அது ஆவியில் நிரம்பி கொரட்டை விடுற லூஸாக இருக்கும். அப்படி தான் அமைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் ஸ்பீடுக்கு அவர் வரல நினைக்காதீங்க. என்றைக்குமே கர்த்தர் சில வாசல்களை திறக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தணும். அவங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்துருமா, இவங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்து நினைக்காதீங்க. எங்கள் அப்பா அம்மாவே படுற பாட பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவே படுற, இப்போ நாங்கள் ஊழியத்திலலாம் பார்த்து எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க நான் பாப்பா இந்த கட்டோட இந்த ஊழியம்லாம் நீங்கள் தான் பார்க்கணும், பாருங்கள் டேடி இந்த பாடுறீங்க டேடி, ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறீங்க, அங்கங்கே ஓடுறீங்க, எப்போ இருக்கிறீங்க எப்போ ஓடுறீங்கன்னே தெரில, இந்த ஊழியம்லாம் நாங்கள் செய்யணுமா டாடி, என்ன பாடுபடுறீங்க டாடி, அப்பா சாமி வேண்டாம் டாடி. நான் சொல்லிட்டேன், நான் பாடுபட்ட மாதிரி உங்களை கர்த்தர் பாடுபட வைக்க மாட்டார், நான் விதைச்சிட்டேன்டா, நீங்கள் நல்லா அறுப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில பிள்ளைங்க அப்படி தான், ஐயோ இது பெரிய கஷ்டம், இது பெரிய கஷ்டம், யாக்கோபு பட்டயத்தினால கொலை செஞ்சதுனால பேதுருவையும் போட்டு தள்ளிடுவான்னு கிடையவே கிடையாது. இன்றைக்கி நாம் சிந்தை மாறணும் இயேசுவின் நாமத்தில். சிலருக்கு இந்த சமுதாயத்தில் இருந்தாலும் எவனுமே ரட்சிக்கப்பட மாட்டான், இவெல்லாம் நரகத்துக்குன்னே ஒதுக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது. நம்ம அந்த ஆளுகளை தேடியே போகிறதில்ல, சொல்கிறதே இல்லை. சிற்ப சிலை செய்கிற ஒரு ஆசாரி சர்ச்சில் உட்காந்துருந்தார், பெரிய பைபிள் வச்சுக்கிட்டு. நான் ஒரு சர்ச்சை ஆனிவர்சரியில் பேசுகிறேன். அவர் சிற்ப சிலை செய்கிறவர், அழகாக வடிவமைக்கிறவர், தங்க நகை கடை வச்சிருக்கிற ஜுவல்லரி ஓனர். அவருக்கு தங்க நகை வந்து வாங்க போன ஒரு அம்மா புதிய ஏற்பாடை கொடுத்துருக்கு. இவங்களுக்கு இதே பொழப்பு தாயா, ஒன்று பேப்பர் கொடுப்பாங்க இல்லைன்னா புக்கை கொடுப்பாங்கன்னு. சரி அந்த அம்மா நம்ம கஸ்டமராக இருக்குதுன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு படிக்க ஆரம்பித்தார். கண் திறக்கப்பட்டுச்சு. இதை குறித்து இன்னும் அறியணும், என்ன செய்யணும், ஆலயத்துக்கு போங்கன்னு சொன்னார். ஒரு ஆலயத்துக்கு வந்தார், இயேசுவை அறிஞ்சார். நம்ம சிலை செய்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. பூமியின் கீழ் தண்ணீரில் கூட ஒரு தெய்வத்தை உண்டாக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம இப்படி உண்டாக்கிட்டு இருக்கிறோமே, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு முதல்ல அதை நிப்பாட்டினார். இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். ஆனிவர்சரிக்கு நான் போயிருக்கிறேன், அவர் தான் பாட்டு பாடினார். அவங்க பொண்ணு டாக்டர், ஸ்டில் டாக்டர், இப்போ அவங்க மருத்துவராக பணி செய்கிறாங்க. அவங்க பையன் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான் பிலிப்பைன்ஸில். அவங்க 2 பேருக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் கண்ணை திறக்கப்பட்டுச்சு பாஸ்டர், அக்டோபர் 1 எனக்கு ஞானசானம் பாஸ்டர், எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஒரு சிஸ்டர் கொடுத்த ஒரு புதிய ஏற்பாடு. சிற்பம் செஞ்சிட்டு இருக்கிறவனே விட்டுட்டு ஆண்டவரை தேடி வந்துட்டான். இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்கெல்லாம் சபைக்கு வர மாட்டாங்க, இந்த சமுதாயமெல்லாம் வராது, இந்த ஆட்கள்லாம் வர யாரும் நினைக்காதீங்க. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டுகிறவர் இயேசு. அல்லேலூயா. எல்லா ஜாதி சமுதாயத்தினரையும் இந்த உலகம் பிரிச்சிருக்கு பார்த்தீங்களா, ஜாதி ஜாதின்னு. அப்படிப்பட்ட சகல சமுதாயத்தினரையும் கிறிஸ்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர். யாரோ ஒருத்தருக்கு நடந்துருச்சு, அதனால எனக்கு நடக்குங்கிற அந்த எண்ணத்திலிருந்து கர்த்தர் இந்த ராத்திரி நம்மளை விடுதலையாக்குவாராக இயேசுவின் நாமத்தினால. அவருக்கு அந்த பாடு, எனக்கு அந்த பாடு இல்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே யாக்கோபை ஒன்னிலே பிடிச்சிருப்பா, யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்டது போல நானும் பட்டயத்தினால் கொலை செய்யப்பட மாட்டேன். என்னை கர்த்தர் என் வாழ்க்கையில் என்னை கைவிட மாட்டார், என் வாழ்க்கையில் கர்த்தர் தலையிடுவார். சரி, 3 விஷயங்களை நம்ம பேதுருவை குறித்து கவனிக்க போகிறோம். நம்பர் 1, 7வது வசனத்தை ஒருவர் வாசிங்க.
சாரி 7ஆம் வசனம் இல்லம்மா 5. 5 இல்ல 5 6 போடுங்க. ரைட், தேங்க்யூ. குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே 2 சேவகர் நடுவே காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து, கவனியுங்கள், இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்லா கவனிச்சிருங்க. ரைட், இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே கொலையோடு ஆரம்பிக்குது. கரெக்டா? யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை, அப்போ ஒரு கொலையோடு ஆரம்பிக்குது. எல்லாம் கவனிங்க. இப்ப இந்த பேதுருவுக்கு மனசுக்குள்ள யாக்கோபையும் பட்டயத்தினால கொலை செய்தது போல என்னையும் கொலை செய்வதற்காக இந்த சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். கவனிங்க. அப்படின்னா நாளைக்கு எனக்கு சாவு, நாளைக்கு எனக்கு சாவு. நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு சாவுனா இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வருமா? அப்படி யாரும் கிருபை பெற்றவங்க யாருங்க இருக்கிறீங்களா? நாளைக்கு சாவு. பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்ன உடனே ஒரு பிள்ளை பயந்து எங்கள் வீட்டில் வந்து ஒண்டிக்குச்சு. பாஸ்டரையா பொண்ணு பார்க்க வர்றாங்களா? நல்ல விஷயம் தானே. இல்லை ஏதாவது கேட்பாங்க, டீ எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். கொண்டு போய் கொடுமா. ஒரு பொண்ணு பார்க்க வராங்கனாலே, எக்ஸாம்னாலே பயம். இப்போ ஒரு கொலை இல்லையா, கொலை மனசில் பதிஞ்சிருச்சு. சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். ஆனால் அந்த ஆள் என்ன மாதிரி தூங்குறான் பார்த்தீங்களா? நடுவே சொல்லுங்க, நடுவே பிரச்சனைக்கு நடுவில் தூங்க முடியுமா? சொல்லுங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருந்தா, ஒரு குடும்ப பஞ்சாயத்தை பேசுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த சிஸ்டர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இவர் ஒரு மாதிரி சொல்வார். திடீர்னு அந்த பிரதர் சத்தம் போடுறாரு, இந்த பிரதர் சத்தம் போடுறாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. பாஸ்டையா, நீங்கெல்லாம் போய் இவங்க கூட வாழ்ந்து பாருங்க பாஸ்டையா. இப்போ நான் என் வீட்டுக்கு போய் துணிமணி எடுத்துட்டு எங்கே போனோம்? எங்கே போனோம்? இவரோட வாழ்கிறதுக்கு போகணும். இப்போ என்ன நம்ம அப்படி சொல்லிச்சு, இவனோட போய் நீங்கள் ஒரு வாரம் இருந்து பாருங்க பாஸ்டையா. பிரச்சனைக்கு நடுவில் தூங்க முடியல. எல்லாருடைய பிரச்சனையும் அதான். ஐயோ எனக்கு பிரச்சனைங்க, தலை மேலே பிரச்சனைங்க, ஏகப்பட்ட கடனுங்க, தூக்கமே போச்சுங்க. உங்களை விட ஒரு பெரிய பிரச்சனை சந்திச்சவன் பேதுரு. உங்களுக்காவது கடன் பிரச்சனை, அவனுக்கு உயிர் பிரச்சனை, நாளைக்கு நிச்சயம் இல்லாத இரவுகள். ஆனால் ஒருத்தன் தூங்குறான் பாருங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சலுங்க, ரொம்ப பிரச்சனையா? கேளுங்க கேளுங்க, ரொம்ப பிரச்சனையா? போய் தூங்குங்க. அதுவும் கட்டில் கடியில் போய் தூங்குங்க, தேடியும் காணாதிருப்பீர்கள். நல்ல இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். சில பேருக்கு நிறைய பிரச்சனை, ஐயோ பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, அதனால எனக்கு ஒன்றும் முடியல, டென்ஷன். ரொம்ப பிரச்சனைலாம் மனசில் வச்சிருக்காதீங்க, ப்ரெஷர் ஆகி போயிடும், பிறகு போய் சேர்ந்துருவீங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேரில் எப்போ பார்த்தாலுமே முகத்தில் டென்ஷனோடையே தெரியும். எப்போ பார்த்தாலுமே இவனுக்கு டென்ஷன் ஆகி போச்சா? நம்ம சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த செய்தி கேள்விப்பட்டிருந்து இதை அப்படியே அப்படியே. இப்போ யோபுக்கிட்ட வந்து பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க, ஆடு மாடு செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க, வானத்திலேருந்து அக்னி விழுந்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சுங்கிறாங்க. அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வரல, ப்ரெஷரும் கூடலை, சுகரும் ஏறலை. அழகாக நின்று கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு எவ்வளோ எவ்வளோ அந்த அந்த பிரச்சனை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிட்டேன். இதுவே இன்றைக்கி ராத்திரி உங்கள் சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போய் வீடெல்லாம் சூறையாடப்பட்டு வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ள ஒருத்தன் பட்டாசை போட்டு தீ கொளுத்திருந்தான்னு வச்சுக்கிடுங்களேன். 3 நாள் கூட்டத்தின் செய்தி மனசில் நிற்குமா? இதுக்கு தாண்டி சர்ச்சுக்கு ஒரு ஆள் போகணும், ஒரு ஆள் வீட்டில் இருக்கணும். இப்போ பார்த்தியா நம்ம வீட்டில் அவனுக்கு எல்லாமே போச்சு. அவன் அழகாக சொல்கிறான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹார்ட் அட்டாக் வரல,
ப்ரெஷர் கூடல, ஐயோ ஐயோ ஐயோ. நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு சின்ன பிரச்சனை கூட எதிர்கொள்ள முடியல. ரவு மார்க்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னா என்னப்ப என்னாச்சுப்ப. இந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் உங்களை நான் கையெடுத்து கும்பிட்றேன். இந்த ரொம்ப மார்க்கெலாம் ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்து எடுக்கலாம் அந்த பிள்ளை போட்டு பாடாக படுத்தாதீங்க. நீங்கள் என்ன லட்சணத்தில் படித்து கிழிச்சிருக்கீங்க? நீங்கள் பெருசாக படித்து கிழிச்சிட்டிங்களா? சில பேர் அடிக்கிறது அந்த பிள்ளைய, ஓன் பக்கத்து பிள்ளை பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறான், நீ என்ன எடுத்திருக்கிற? அவனுக்கு அப்ப வேற, அவனுக்கு அப்ப வேற, அம்மாவும் வேற. ரொம்ப அந்த பிள்ளையில போட்டு பாடா படுத்துறது. எவ்வளோதான் ஊர்னாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். சத்தமாக சொல்லுங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், படிப்பு உங்கள் எதிர்காலம் தான். பட் அது உங்களுக்கு கை கொடுக்கலனா படிப்பு உங்களுக்கு அதிக எதிர்காலம் இல்லை. இயேசுவின் மேலே நல்ல பிடிப்பு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் தருவார். எங்கள் சபையில் ஒரு பையனை 12வது படிக்கிறதுக்கு டீச்சர் ஹெட்மாஸ்டர் போய், சார் தயவு செய்து சேர்த்துக்க. அவன் சொன்னான், இந்த ரேங்க் கார்டை நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம்னா எங்கள் பள்ளிக்கூடத்துக்கே அவமானம். இந்த மாதிரி ஒரு மார்க் எடுக்கிற பையனை தயவு செஞ்சு நீங்களும் உங்கள் சர்ச்சில் வச்சிருக்காதீங்கன்னு சொன்னார். அவன் அப்படி ஒரு மார்க் எடுத்துட்டான். எடுத்தான் பாருங்க, மார்க்கு நிற்கிறான். அது ஒரு இஸ்லாமிய ஸ்கூல். நான் சொன்னேன், சார் அவன் சர்ச்சைக்கு வர பையன், அவனுக்கு எப்படியாவது ஆண்டவனை ஆசீர்வதிச்சுவார். சரி, எப்படியோ 12ல் தேத்தி கொண்டு வந்து ஒரு பாலிடெக்னிக் அங்கேயும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இந்து மகா தேவ சங்கத்தில் அந்த கமிட்டியில் போய் நான் நிற்கிறேன். சார் எத்தனை பேர் டொனேஷன் கட்டிகிட்டு இருக்கனாலும் தர முடியாது சார், ஒரு தடவை உனக்கு எதாவது பண்ணி கொடு. அப்படி இந்த பாலிடெக்னிக்லேயும் சேர்த்து விட்டேன் படிப்பேன். ஆனால் இன்றைக்கி அந்த பையன் ஒரு மாதத்துக்கு 275 பேருக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு பெரிய ஓனராக கத்திரவனை மாற்றிட்டார். ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 275 பேருக்கு சென்னையில் இருந்து ஒரு சின்ன ஞானத்தை தேவன் தந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து எவ்வளோ அவன் கல்யாணம் பண்ணி வச்சோம். அவன் வந்து சாட்சியை கண்ணீரோடு சொன்னான், உங்களுக்கு எதிர்காலம் உங்கள் படிப்பு மட்டுமல்ல, நீங்கள் கத்தரை நல்லா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அறியாத ஒரு வழியை கத்தர் உங்களை எதிர்காலத்தில் கத்தரை வைத்திருப்பார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பிரச்சனை கூட அதை எப்படி அணுகுறீங்க? சிலலாம் சின்ன பிரச்சனை ரியாக்ட் பண்ணுறதுலையே ப்ரெஷர் கூடிடுது. ஒரு பெரிய பிரச்சனைங்க, பட்டயத்தினால கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். ஏன் பேதுரு தூங்கினார்? தூங்கிட்டார் பாஸ்டர். 2 காரணங்களை நம்ம பைபிள்லேருந்தே கண்டுபிடிக்கலாம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பேதுரு தூங்கினார்? இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் 3 சொத்துக்குள்ளே வச்சுட்டு போயிருக்கிறார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் சொத்து இந்த பரிசுத்த வேதாகமம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒரு பெரிய சொத்து. கை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது ஒரு பெரிய சொத்து பரிசுத்த ஆவியானவர். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்பி தருகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய 2வது ஒரு சொத்து பரிசுத்த ஆவியானவர். 3வது ஒரு சொத்து என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். பேதுரு ஏன் தெரியுமா தூங்கினாரு? தேவ சமாதானம் இருந்துச்சு, தூங்கிட்டார். ஒரு சபைக்கு தேவை பணம் அல்ல, ஒரு சபைக்கு தேவை தேவ சமாதானம். கேளுங்க பக்கத்தில், சமாதானமா இருக்கியலா இல்லை சமாதானமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? சில பேர்லாம் சமாதானம் இருக்குமே ஒரு ஆக்ஷன் பண்ணோம். வீட்டில் போட்டு அடி அடின்னு சண்டை போட்டிருக்கோம். சர்ச்சுக்கு வரும்போது கைகோர்த்துட்டு வர்றோம். மாமோய் இங்கே வாங்க, மாமோய் டீ குடிச்சிங்களா மாமோய். அவர் நினைப்பார், வீட்டில் போனால் தானே உன் சுயரூபம்லாம் தெரியுது, இங்கே வந்தால் சர்ச்சுக்கு ஆளுக்காக ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தேவை சமாதானம்.
சமாதானம் மட்டும் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், அவன் தற்கொலையை நாடுகிறான். இந்த உலகத்தில் 33 கோடி தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க, தெரியல, அவங்கள சொல்லிக்கிறாங்க இருக்குது. எந்த தெய்வமாவது சமாதானத்தை தருகிறேன்னு சொல்லுதா? ஆனால் தேவன் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். செத்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் இன் பீஸ் கிடையாது. உயிரோடு இருக்கும்போது தேவன் நமக்கு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த ராத்திரி நம் திருச்சபையில் உள்ள எல்லா குடும்பத்திலும் விசுவாசியின் வாழ்க்கையில சமாதான கேடுகள் இருந்தால் கர்த்தர் இந்த ராத்திரி அதை சரி பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தினால். சமாதானம் எவ்வளவு பெரிய விசேஷமானது தெரியுமா? அதனால பைபிள் சில விஷயத்தை சிலதோடு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுவார். அப்படி சமாதானத்தை கர்த்தர் ஒப்பிடும்போது நதியோடு ஒப்பிடுகிறார். சமாதானம் ஒரு நதியை போல. நதியில் பாருங்க அலைகள் இருக்காது, பெரிய ஆர்ப்பரிப்புகள் இருக்காது, அமைதலாக இருக்கும். நதி அமைதலாக இருக்கிறது போல உன் சமாதானம் அமைதலாக இருக்கும். இன்னைக்கு ராத்திரி தேவன் கொடுத்த ஒரு பெரிய தெய்வீக சமாதானத்தினால அழகா தூங்கிட்டான். குடும்பத்துக்கு வீட்டுக்கு தேவை உயர்தரமான பொருட்களை விட அங்கே அதை விட மிக உயர்தரமான பொருட்கள் வேணும். அதுதான் ஒரு தெய்வீகமான சமாதானம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி நாங்கள்லாம் சேர்ந்து அவைகளை கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் போராட்டங்களும் எதிர்பேசும் இப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தால் இன்னைக்கு ராத்திரி இந்த பிரசங்கத்தை பண்ண சொன்ன ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தருவாராக. கணவன் மனைவிக்கு சொல்கிறேன், சண்டை போடாதீங்க. சண்டை வராதுன்னு நான் பிரசங்கமே பண்ண மாட்டேன். சண்டை வரும். குடும்பம்னா என்ன வரும்? நீங்கள் சண்டையே வராமல் வாழ்ந்துட்டுருக்கிறீங்கன்னா பேசாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சண்டையெல்லாம் வரும். ஆனால் அந்த சண்டை சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி எரிச்சல் உங்களை விட்டு என்ன செய்யணும்? தனியணும். அது அப்படியே அந்த சனியை நீங்கள் இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அது தனியணும், தனிஞ்சிடணும். ஒப்புரவாகிறதுக்கு யோசிச்சுட்டு கூடாது. அவள் வந்து பேசட்டும், அவருக்கு வந்து பேசட்டும், அவர் தானே முதல்ல அடித்தார், அவர் வந்து பேசட்டும். சோத்தை வாக்கி வச்சுருக்கேன், திங்கட்டும், திங்கலை நான் போட்டோம். மனைவி தூங்குற மாதிரி 12 மணிக்கு போய் தட்டிட்டு இருக்கிறார் ரோஸ்காரர். ஏன் நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா நடக்குது அப்படி. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்துக்கு தேவை 7 தூண்களில் ஒரு தூண் சமாதானம் என்கிற ஒரு தூண். எனக்கு பாருங்க, சங்கிலி இருக்குங்க, சேவகர் இருக்கிறாங்க, காத்து கொண்டிருக்கிறாங்க, ஒருத்தன் தூங்குறான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியை பெறதுக்கு முன்னாடி பேதுரு தூங்கினார். அது பரிசுத்த ஆவியை பெறாத தூக்கம். இது சமாதானத்தையும் பரிசுத்தாவையும் பெற்றுக்கொண்ட ஒரு தூக்கம். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக பார்த்து கொள்வார் என்கிற யெகோவா ஷாலோமின் என்கிற ஒரு பெரிய தூக்கம் இது. ரெண்டாவது ஏன் பேதுரு தூங்கினார் தெரியுமா? நீங்கள் யாரும் பைபிளை திருப்ப வேண்டாம். நான் ஒரு நீளமான பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இன்றைக்கி நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக உங்களை முடிச்சிருவேன், சீக்கிரமாக உங்களை அனுப்பிடுவேன். ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் சத்தியத்தை சொல்கிறோம், யாரும் பைபிளை திரும்ப வேண்டாம். யோவான் கடைசி அதிகாரத்தில் பேதுருவுக்கும் இயேசுக்கும் ஒரு கான்வர்சேஷன், உரையாடல்கள். நேசிக்கிறியா? நேசிக்கிறேன். எல்லாத்தை விட நேசிக்கிறியா? நேசிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றிலும் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். ஆடுகளை மேய், ஆட்டுக்குடிகளை மேய். ஒரு காலத்தில் உனக்கு வயசாகும், உன் அறையை கட்டுறதுக்கு, வேஷ்டி கட்டுறதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுமா, உன் மேலே என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சிறைச்சாலையில் படுத்துக்கொண்டு ஒருத்தன் யோசிக்கிறான், என் மேலே இயேசுநாதர் சொன்ன வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால, வாக்குத்தத்தம் என் மீது இருக்கிறதுனால இந்த சிறைச்சாலை என்னை சேதப்படுத்தவே படுத்தாது. என்றைக்கும் அறிஞ்சு கொள்ளுங்க, வாக்குத்தத்தன்னு ஒன்று இருந்தால் அது கர்ப்பம் செத்து போனால் கூட, இளமை செத்து போனால் கூட, கர்ப்பப்பைகள் செத்து போனால் கூட அதிலிருந்து ஒரு ஈசாக்கை தேவனால் தர முடியும்.
வாக்கு தத்தம் சொல்லி வாக்கு தத்தம் தந்து தரிசனம் தந்து கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார் என்றால், அந்த சூழ்நிலைகள் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட அங்கேயும் என் கோல் நிச்சயம் துளிர்க்கும், அது வாதுமை பழங்களை கொடுக்கும், அது பூ பூக்கும், அது காய் காய்க்கும். காரணம், நான் என் சொந்த திறமையால் வந்தவன் அல்ல, ஒரு வாக்கு தத்தத்தினால் வந்தவன். ஒரு அல்லையே சொல்வீங்களா? என் மேல ஒரு வாக்கு தத்தம் இருக்கு, என் மேல ஒரு பெரிய வாக்கு தத்தம் இருக்குது, பெரிய வாக்கு தத்தம் என் மேல இருக்குது. அதனால இந்த ஏரோதின் சிறை என்னை இங்க எதுவுமே செய்ய முடியாது. தூங்கிட்டான். சொல்லுங்க பக்கத்துல, ஓ மேல ஒரு வாக்கு தத்தம் இருக்கு. அத முதல்ல நீ நம்பு இயேசுவின் நாமத்தினால. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல ஒரு வாக்கு தத்தம் இருக்குது. ஆகவேதான் எப்பா உனக்கு எப்படி எல்லாமே சத்து போச்சு அப்படின்னு ஆபிரகாம் அப்படின்னா அவன் சொல்லுவான், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. சொல்லுங்க பக்கத்தில் எல்லாரும், வாக்கு தத்தங்களுக்கு உயிர் இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க, வாக்கு தத்தம் சாகாது. சொல்லுங்க, வாக்கு தத்தம் நீண்ட கால தரிசனம் முடியுது. சொல்லுங்க, வாக்கு தத்தம் நீண்ட கால. நீங்க பண்றதுக்கு இஷ்டம் ஏதாவது சொல்லிடாதீங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. வாக்கு தத்தத்துக்கு உயிர் இருக்குது. சொல்லுங்க, வாக்கு தத்தத்துக்கு மரணம் இல்லை. சொல்லுங்க, வாக்கு தத்தம் நீண்ட கால தரிசனம் முடியுது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தாவீது சொல்லுவாரு, என்னை நீர் மேன்மையான மனுஷனாக பார்த்தீர். அல்லேலூயா. என்னை எப்படி பார்த்தீங்க ஆண்டவரே? நீங்க மேன்மையான மனுஷனாக பார்த்தீர். வாக்குத்தத்தங்கள் அவ்வளோ பெரிய உள்ளது. ஆகவே தான் ஆண்டவர் பார்த்தாரு, பேதுரு பார்த்தான், என் மேலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால பேசாம தூங்கிடுவோம். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் எப்படி என்னை வெளியே கொண்டு வருவார்? கரங்களை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க. 2வது பேதுரு குறித்து பாருங்க, 10ஆம் வசனத்தை போடுங்க. இல்லை அது இல்லை, இருங்க நானே சொல்கிறேன். 8ஆம் வசனத்தை போடுங்க. 8 படிங்கப்பா. மெதுவாக படிக்கலாமா? தூதன் அவனை நோக்கி, வேஷ்டி கட்டு, செருப்போடு. தூதன் பின்ன அவனை நோக்கி, ஏன் பின்னே? இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. நல்லா கவனிக்கணும். நீங்கள் பெரிய அப்போஸ்தலன் இல்லையா? பெரிய அப்போஸ்தலன். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பணம் கூடிருச்சுனாலே கூடவே கொழுப்பும் கூடிரும். பார்த்துருக்கீங்களா? சோத்திரம் சொல்லாது. பணம் கூடிருச்சுன்னா காரில் அது சைக்கிளில் வரும்போது இருந்த அந்த தாழ்மை, கார் வாங்கினா இருக்க மாட்டேங்குதே. வாடகை வீட்டில் இருக்கும்போது தாழ்மை, சொந்த வீடு கட்டினா வரமாட்டேங்குதே. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? கூலி வேலை செஞ்சு அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடச்சிக்கிச்சுன்னா பேச மாட்டேங்குதே. 3000 பேருக்கு ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க ஜனங்க, பேதுருவின் ஒரு பிரசங்கத்தில். அப்படிப்பட்ட பேதுருவை இங்கே பாருங்களேன். எந்திரிக்கிறேன், வேஷ்டி கட்டிடுறேன், செருப்பு போட்டுடுறேன், ஏன் பின்னாடி வா, வந்துடுறேன். நீ போன கதவு திறக்காத, நான் போனதான் கதவு திறக்கும், வந்துடுறேன். அற்பத்தனமாய் தோன்றுகிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு அப்போஸ்தலனை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அற்பத்தனமாய் தோன்றுகிற சின்ன சின்ன விஷயம்தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு எப்படி கீழ்ப்படுகிறான் பார்த்தீங்களா? ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவன். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சால் போதும், கையில் பிடிக்க முடியல நம்மளை. கொஞ்சம் பாட்டு பாட தெரிஞ்சால் போதும், சிக்கு 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 சிக்குன்னு ஆயிடுறோம். கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சால் போதும், ஹோ புனித வெள்ளியில் 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. சரி, ஜனங்களை கொஞ்சம் உருவாக்குவோமே. உடனே என்னமோ பெரிய பீரங்கி பிரசி மாதிரி, நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், மெதுவா சொல்லு, அன்பா சொல்லு, கேட்குறவங்களுக்கு புரிய மாதிரி சொல்லு.
நான் ஒரு அம்மா சாட்சி சொன்னிச்சு, அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்து கர்த்தரின் பாதத்திலேயே கிடப்பேன். நம்முடைய போதகர் கூட 3 மணிக்கு எழும்புகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நீ என்ன சொன்னாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ? உன்னை என்ன சொன்னாங்க? இது சாட்சி சொல்றது இல்லை, சைடா குத்துற சாட்சி. இது இன்டைரக்ட் ஊசி. ஒரு 7 வார்த்தை பேசுனா போதும். ஒரு பட்டிமன்றம், சரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு விசுவாசமா நம்பிக்கையா அப்படி ஏதாவது ஒரு பட்டிமன்றம் வச்சு அதை தான் ஷாக்காக வச்சுக்கிட்டு அந்த ஒரு வருஷம் நடந்த நிகழ்வுகள்லாம் மனசில் சேகரித்து இத்தாண்ட சாகுன்னு அடிக்கக்கூடாது. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் புனித வெள்ளி, 15 நிமிஷம் ஒரு சின்ன பிரசங்கமா, என் தேவனே என் தேவன் ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு அந்த குறிப்பா, தேவன் கைவிடுவாரா, கைவிடுகிறவரா, அதில் என்ன ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லலாம், அந்த நேரத்தை அப்படி யூஸ் பண்ணணும். இனிமேல் பெரிய வேத களஞ்சிய மாதிரி லேப்டாப்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஐயோ இதுங்க பண்ணுற கூத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பிள்ளைகரகாம் சார்லஸ் பின்னி மாதிரி இப்பொழுது நான் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ ஆண்டவரே, இருக்கிறதே 15 நிமிஷம். அதில் முன்னாடி ஒரு பாட்டு வரும் 5 நிமிஷம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடம், ஏறுகின்றார். ஏற்கனவே ஒரு ஆள் ஏறிட்டார் அங்கிட்டு, தள்ளாடி தாவழ்ந்து. அது நீங்கள் பாடுறவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ராகம் வருதான்னு முதல்ல பாருங்கள். இல்லைன்னா அந்த பணியை செய்யாதீங்க, விட்டுருங்க. ஒரு உசுரை வாங்காதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் நல்லா பாட முடியும். சில பேருக்கு தாகம் இருக்கும், அது உங்கள் தனிச்சபத்தில் பயன்படுத்திக்காங்க. ஒரு கிராமத்தில் கொண்டு போய் உங்களை பாட விட்டா, ஏசு ராசா வந்தரே கேறாருன்னா எப்படி இருக்கும் அந்த இடம்? இந்த கிராமத்துக்கு என்ன நினைப்பான்? இவங்க சர்ச்சுக்கு போனாலும் இப்படி ஏசு ராசா வந்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தவங்கள கிராமத்தில் ஊழியம் செய்ய விட்டார் பாஸ்ட். 2 பாட்டை பாடினதுக்கப்புறம் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சு கிராமத்தில் எல்லாரும் சிரிக்கிறான். கிராம ஊழியத்தில் போய் அந்நிய பாஷை பேசினாவே என்ன நினைப்பான் நம்மள? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயம்தான் அற்பத்தனமாய் தோன்றும். என்ன ஒரு பெரிய அப்போஸ்தலன் பார்த்தீங்களாங்க. நீங்கள் ஃபாதர்கிட்ட போய் இந்த அன்பு கூறுவேன் பாட்டு கோயில்பட்டியில் பாடுறாரு. நாங்கள் மாலை கூட்டத்தில் வேன் பிடிச்சி போயிருக்கிறோம். 2 லைன் தான் பாடினார். ஒரு மேகம் மைதானத்தை நிரப்பியது, ஒருத்தரால நிற்க முடியல. மறுநாள் நான் ஃபாதரை பார்க்க போய், ஒரு மேகம் வந்துச்சுப்பா, பயங்கரமான ஒரு அபிஷேகன்னு. அது எல்லாம் ஒரு எடுத்துக்கவே இல்லை. ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை பேசுகிறா, ஜெபம் பண்ணுறா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துறா, அப்படி தான் சொன்னார். அதுதான் பேதுரு. என் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட ஒரு தூதை வந்து செருப்பை போட்டு நான் போட்டுக்குவேன், பாதரட்சியை போட்டுக்குன்னா போட்டுக்குவேன், வேஷ்டி கட்டினா கட்டிக்குவேன், ஏன் பின்னாடி வேணா வாவேன் வருவேன். சர்ச் ஆஃப் காடில் ஒரு ஆனிவர்சரிக்கு போயிருந்தேன். அது ரீஒர்க் பண்ணியிருக்காங்க, இடம் கிடக்குது, சர்ச்சு குடிசையாக இருக்குது. அது ஒரு மனுஷன் 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரே மனுஷன் கட்டி கொடுத்துருக்காரு. 80 லட்சம் ரூபாய்க்கு. அவர் முதல்ல சொன்னார், கல்வெட்டில் என் பேர் வைக்கக்கூடாது, ஸ்தாபனத்தில் இதை பெருசாக சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லாமல் இந்த பயணத்தை ஆரம்பித்தேன். என் கம்பெனியை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எந்த இடத்தில் ஆலயத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேனோ அதே ஆலயத்துக்கு நான் செய்கிறேன். என்னை எதுவுமே நீங்கள் செய்யாதீங்க, நான் கர்த்தருக்கு தான் தரேன். அந்த சந்ததிகளை ஒருத்தரையும் கர்த்தர் கைவிடலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய அப்போஸ்தலன் தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னா வெரி சீக்ரெட் தான். கீழ்ப்படிதல் உள்ளவனை கர்த்தர் என்னைக்கும் ஆசீர்வதிப்பார். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் போக சொன்ன ஒருத்தரை நம்பி போனான் ஆபிரகாம். ஒரு பெரிய ஜாதிக்கே தகப்பனாய் மாறினான். சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, சமுதாயத்துக்கு கீழ்ப்படிங்க, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்க, கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, ஊழியத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மமதியில் என்னைக்கு வாழாதீங்க.
என்னை செருப்பு போட சொன்னால் கூட எப்பயும் நான் போட ஆயத்தமாக இருக்கணும். வஸ்திரத்தை போத்துக்கிட்டு ஏன் பின்னாடி நான் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்போஸ்தலன் என் பிரசங்கத்தில் 3000 அவ்வளோ சொல்லக்கூடாது, நான் வந்து தான் ஆகணும். அற்பத்தனமாய் தோன்றுகிற சின்ன சின்ன விஷயத்தை கூட அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு அப்போஸ்தலனை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. இந்த வேத பகுதி என் தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுச்சு. இன்றைக்கி வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். இன்றைக்கி நான் என் சர்ச்சை கூட்டுறதுக்கு ஜனங்க இருக்கிறாங்க, ஆனாலும் கூட்ட ஆயத்தமாக இருக்கிறேன். யாரும் எதிர்பார்த்து எதையும் செய்ய மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் கிருபையினால் நானே செய்ய ஆரம்பிப்பேன். பரவாயில்ல, அப்படி செஞ்சதுனால தான் கர்த்தர் எங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். சின்ன சின்ன விஷயத்து கூட சின்ன சின்ன ஒரு வீட்டில் நான் தங்க வச்சுருந்தாங்க. பாத்ரூம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நானே ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி போட்டு கழுவி பெண்ணால் ஊற்றிட்டு அந்த பாஸ்டர் என்னையப்பா ஐயா இருக்கட்டும் பாஸ்டர் நல்லா இருக்குது. ஐயோ நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக எங்கள் பாத்ரூம் இருக்கட்டும் அதனால் இருக்குது. இது எங்கள் பாத்ரூம் நினச்சிக்கிறேன். என்றைக்குமே தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அழிச்சிட்டே இருப்பார். சொல்லுங்கள் பக்கத்தில், தாழ்மையாரு, அன்பாயிரு, பொறுமையாரு, ரொம்ப ஒன்றை உயர்த்தாத. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் படிச்சுட்டா போதும். கல்யாண பத்திரிகையில் கூட இப்போ படிப்பை போடுறாங்க ரொம்ப ஸ்பெஷலாக. பள்ளிக்காலத்தில் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. நான் வாய் பேச மாட்டேன் அப்படின்னு போடலாம்ல கல்யாணத்தில். ஸோ அண்ட் ஸோ எல்லாம் இன்னைக்கு கல்யாணத்தில் கூட ஒரு படிப்பு போட்டு தன்னை பெருமையாக்கி அதை ஃப்ளக்ஸ் பண்ண. ஆனால் ஒரு மனுஷனை பார்த்தீங்களா ஐயா, நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல சத்தியங்கள் பைபிளில் இருக்குது. வாழ்க்கையில் கொஞ்சம் கீழ்ப்படிங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படுகிறவர்களை ஒரு நாளும் பைபிள் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. நான் இந்த செய்தி அப்படியே இருக்கட்டும். உங்கள் சிந்தி நான் வேற ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வரேன். எல்லாரும் என்னைய பாருங்கள், பைபிளை திருப்பாதீங்க, வீட்டில் போய் படிச்சுக்காங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுறதுக்கு யோசுவாவுக்கு ஒரு வாய்ப்பு. மோசே கூப்பிட்றார், நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு இந்த அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணப்போ யுத்த பழக்கமே கிடையாது யோசுவாவுக்கு. ஆனால் மோசே சொன்னார் என்கிற ஒரே காரணத்துக்காக பழக்கமில்லாத ஒரு யுத்தத்திற்கு தன்னை கீழ்ப்படிந்ததுனால அந்த பழக்கமில்லாத யுத்தத்தில் யெகோவா நிசி ஒரு வெற்றியை அந்த யோசுவாவுக்கு தேவன் தந்தார். கீழ்ப்படிதல் ஒரு பெரிய வெற்றியை தரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல் எனக்கு பழக்கமே இல்லை, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. ஆனால் நான் கீழ்ப்படிந்து போகிறதுனால பழக்கமில்லாத யுத்தத்தில் கூட கர்த்தர் என்னை பயன்படுத்தி யெகோவா நிசியா கர்த்தர் மாற்றுவார். கீழ்ப்படிதல் ரொம்ப தேவை தம்பி. எதிர்த்து பேசுறது பாவம்னு யூதாவில் படிக்கிறோம். கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி, விபச்சார வேசித்தனம் திருடுவது மட்டும் பாவம் அல்ல, மதுபானம் புகைப்பது மட்டும் பாவம் அல்ல, எதிர்த்து பேசுவது ஒரு பாவம் தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்த்து பேசுகிற ஆவிகள், தாய் தகப்பனை எதிர்த்து பேசுகிற ஆவிகள், புருஷனை எதிர்த்து பேசுகிற ஆவிகள், ஊழியக்காரனை எதிர்த்து பேசுகிற ஆவிகள், அது கூட ஒரு பெரிய பாவம். கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி அந்த ஸ்பிரிட் நமக்கு வரவே கூடாது. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 3வது 10ஆம் வசனம் வாசிங்க. இல்லை அது இல்லை, 9ஆம் வசனம் அது படிங்க. சாரி. அந்தப்படி அவன் புறப்பட்டு தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல். எல்லாரும் அந்த லாஸ்ட் வார்த்தையை உங்க மனசுல பதிங்க. தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக. கவனிங்க. இயேசுநாதர் கெத்செமனேல ஜெபிக்கும் போது வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் மாறினது. ஆமாவா? இரத்தத்தின் பெருந்துளிகளாய் மாறினது. இதை கண்டும் கூட ஜெபிக்க முடியாத ஒரு பேதுரு தூங்கிட்டார். இயேசு கேட்டார், 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதா? முடியல, தூங்கிட்டார். இப்ப காலங்கள் கடந்தது, நாட்கள் சென்றது. இன்றைக்கு இவர் ஸ்பிரிச்சுவல் லைஃபை பாருங்க. அவர் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் தினந்தோறும் தரிசனம் பார்க்கிற அளவுக்கு
ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் உள்ள ஒரு பேதுரு. கை உயர்த்தி சத்தியம் புரிஞ்சு ஆமீன்னு சொல்லுங்க. முன்ன மாதிரி இல்லை. இப்ப நீங்க சொல்லுவீங்களா முந்திரி கொட்டன்னு? இப்ப நீங்க சொல்லுவீங்களா மறுதளிச்சான்னு சொல்லி சபிச்சான்னு சொல்ல முடியுமா? சத்தியம் பண்ண தொடங்கினான்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் இருந்தது உண்மை, அதுவும் உண்மைதான். ஆனால் அதை விட ஒன்று, தான் ஒரு தரிசனம் என்பது ஒரு 10 நிமிஷம் ஜெபத்தில் 5 நிமிஷம் ஜெபத்தில் வரப்போதா? இல்லை. கர்த்தரோடு நேரம் செலவிட்டு பல மணி நேரம் உட்காரும் போது தான் கர்த்தர் சில விஷன்ஸை கர்த்தர் எனக்காக ஓப்பன் பண்றார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக சில தரிசனங்களை கர்த்தர் ஓப்பன் பண்றார். அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் உள்ள ஒரு பேதுரு. பக்கத்தில் கேளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கீங்களான்னு கேளுங்க. குண்டா இருக்கேன் பாஸ்டர், இன்னும் முன்னேறவே இல்லை. முன்னேறி இருக்கீங்களா? போன வருஷத்தோட இந்த வருஷம் பைபிள் தெரியுதா? சிலருக்கு வருஷம் முழுது எப்போ பார்த்தாலும் நக்கல், நையாண்டி, கேலி பேச்சு, சினிமா, இப்படி தான் வண்டி ஓடுது. 5 பேர் 10 பேர் சேர்ந்தா நக்கல், நையாண்டி, கேலி பூச்சி, பர்கர், பீட்சா, டீ, பிளாக் காப்பி, இப்படி தான் திங்கிறதுலேயே கூடுறாங்களே தவிர ஸ்பிரிச்சுவலுக்காக யாரும் கூடின மாதிரி தெரியவே. உங்க வாழ்க்கை கூடி இருக்கா, மாறி இருக்கா? என்ன ஒரு முன்னேற்றம் பார்த்தீங்களா? 2024 விட 2025 என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். 2025 விட 2026 இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரணும். ஸ்பிரிச்சுவலா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவலா. இன்னும் சில பேரை அதை நீங்க திருத்தவே முடியாது. சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ? முடியவே முடியாது. ஆராதனைக்கு ஏன் லேட்டா வரோம்? ஒரு அம்மா சொன்னுச்சு, ஒரே பாத்ரூம் பாஸ்டர், எல்லாரும் குளிக்க வேண்டியது இருக்கு. எல்லாரும் வீட்டில் வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம், எங்கள் வீட்டுக்கார காலைல 7 மணிக்கு போயிடுவார், பாப்பா 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அதே ஒரே பாத்ரூம் தானே? வாரத்தில் ஒரு நாள் தானே சர்ச்சுக்கு வர்றீங்க. சமயத்துக்கு வர முடியல, முன்னேற்றம் இல்லை. அதனால தான் பாட்டுக்கே வாங்கினா அவங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியலங்க, பாட்டில் ஒரு விடுதலை உண்டு. தெரியுமா உங்களுக்கு? பாட்டில் ஒரு சபையில் நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாத ஒரு பகுதி, ஆராதனை பகுதி. ஆவியானவர் உலாவுவார். உமது மகிமையை நாம் பார்க்கணும். எப்பொழுது கர்த்தருடைய நம்ம சேர்ந்து ஆராதிக்கும் போது கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்குறார். பிசாசு பிடிச்சி வருவாங்க, அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டுருவாங்க, கெட்ட சிந்தை இருக்கும், சினிமாவின் மோகம் இருக்கும், உலகத்தின் பிடிப்பு இருக்கும். இந்த 7 கிணறுல ஊழியம் செய்கிற ஸ்டீபன் தேவகுமார் என்கிற ஒரு தேவ மனுஷர், அவர் ஒரு சைவ பிள்ளைமார். அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்? பட்டை போட்டு பயங்கர பயபக்தியா அவருடைய நண்பர் சொன்னார்னு ஒரு ஆலயத்தில் முன்னாடி சேரில் உட்கார்ந்துருந்தார். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் இயேசுவேன். இந்த பாட்டை லிரிக்ஸ் எல்லாம் பார்த்து 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 கண்ணீரோடு தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஒரு பாட்டு, ஒரு மிக மோசமாய் வாழ்ந்த அவரை கர்த்தருடைய ஒரு பாட்டு அவரை தொட்டுச்சு. ஆலயத்தில் பாட்டு அற்பமாக என்னாதீங்க, கைத்தட்டிகிட்டே இருக்கிறாங்க. சில பேருக்கு கைத்தட்டுறது பிடிக்காது. ஒரு வீட்டுக்கார சர்ச்சை கூட்டு போச்சு. சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்காரர் எப்படி இருந்துச்சு எங்கள் சர்ச்சு? என்ன சர்ச்சு? போனோமா, அமைதியாக உட்காந்தோமா, சிலுவையை போட்டோமா, சாம வந்தமான்னு இருக்கணும். ஒரே கையை தட்டி கத்தி புரியாத பாசையெல்லாம் பேசி, எப்பா என்ன கூப்பிடாத, இங்கே பாரியா வராமல் இருந்துக்காத, சரி விட்டுரு, கை தட்டுறதை உனக்கு பிடிக்கலன்னா எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், அப்பா வான்னு சொல்லும்போது ஒரு 2 வாரம் பிரசங்கத்துக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருந்தார். லேசாக அவருக்கு ஒரு ஹார்ட் பெயின் இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய், சார் ஒரு நெஞ்சு வலி இருக்குது சார் அப்படின்னா அவரை செக் பண்ணிவிட்டு, ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒரு ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும். என்ன சார் செய்யணும்? காலையில் 7 to 8 1 மணி நேரம் கைத்தட்டுங்க, சாயங்காலம் 7 to 8 1 மணி நேரம் கைத்தட்டுங்க, சரியாக போயிடும்னார். இந்த அம்மா அவரை பார்க்க, அந்த அம்மா அவரை பார்க்க, அவர் ஆஸ்பத்திரியிலேயே கைப்பிடி சொன்னாராம்,
நான் இந்த வாரம் கை தட்டுறதுக்கு போதே வந்துடுறேன் சர்ச்சுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவேன். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சில பேருக்கு சர்ச்சு கை தட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க. ரெண்டில் விடுதலை இருக்குது, சத்தியத்தினாலும் சத்தத்தினாலும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமே விடுதலையாக்கும், சத்தம் நம்மை வளர்ச்சிருக்கா. பாட்டுக்கே வரேன், முதல் பாட்டுக்கே முழங்கால் பாடுறேன், கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். முன்னேற்றம் இருக்கா? நீங்கள் லேட்டாக வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அநேகருக்கு ஒரு முன்மாதிரி உண்டாக்கவே முடியாது. ஒரு சீல் விழுந்துடும், அது லேட்டு தாங்க, எப்போவுமே லேட்டு தாங்க. அடி அசைஞ்சு இந்த முக்குக்கு வர வரைக்கும் ஃபோன் பேசிக்கிட்டு நானே வந்துடுவேன், நீ என்ன சீக்கிரம் முடிச்சிருவாரு, நீங்கள் யாரும் கூட்டம் வச்சுருக்கிறான், அந்த பிரச்சனை எப்போ விடுறான்னு தெரில, வந்துடுவேண்ணே, சரி சரி வச்சிரு சர்ச்சை வந்துருச்சு அப்படி அமைத்திடுறான். தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு நடைய காத்துக்கொள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அங்கே எங்கே பார்க்காத, டீ கடையில் போய் உட்காந்துட்டு இருக்காத, முன்னாடி வீட்டுக்காரம்மா பண்ணிட்டு பின்னாடி மெதுவோட சாப்பிட்டு மெதுவாக வராது, நீ சேர்ந்து வா. ஆமே நல்லெல்லாம் சொல்லட்டும். ஏன் வரமாட்டேங்குது இன்னைக்கு? வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. மதியம் சிக்கன் கொடுத்தாங்களா? வரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமே நல்லெல்லாம் என்ன முன்னேற்றம் இருக்குங்க? முடி வெட்டுறதுல முன்னேற்றம் இருக்கா? அதே பங்கர கணக்காக வச்சிருக்கிற மண்டைய. ஒரு பையன் தலையில் கை வச்சு வைக்கிறேன், தலையில் வைக்கிறேன்னா வக்கப்புள்ளில் வைக்கிறனால எனக்கு தெரியல, சபையில் தான் இருக்கிறான், அப்படி கூண்டு மாதிரி வளர்த்துருக்கிறான். முன்னேற்றம் இல்லை. இந்த உலகத்துக்கு நீங்கள் நானும் காட்சிகள் அல்ல, இந்த உலகத்துக்கு நீங்கள் நானும் பெரிய சாட்சிகள். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். என் உடை சாட்சி, என் நடை சாட்சி, என் பார்வை சாட்சி, என் பழக்க வழக்க சாட்சி. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சாட்சி. தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைக்கிற அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பெருக்கம் பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நானும் ஒரு பேதுருவை போல ஸ்பிரிச்சுவலா தாழ்மையில், பேசுறதில்ல, பழகிறதில்ல, விட்டு கொடுக்கறதில்ல, தாண்டி போகிறதில்ல, ஏற்றுக்கொள்றதில்ல, சகித்து கொள்றதில்ல, எனக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஆண்டவர் இந்த ராத்திரி எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தெய்வம் தருவீராகப்பா. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட பேதுருவின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தலையீடு. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, தெய்வீக தலையீட்டினால், தேவன் தலையிட்டதினால் நடந்த 5 அற்புதங்களை ஒன் பை ஒன்னா ரொம்ப வேகமாக நம்ம இந்த ராத்திரி தியானிக்க போகிறோம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும், பயப்படாத, சீக்கிரம் முடிஞ்சிடும். நேற்று மாதிரி ஆகாது, இன்றைக்கி சீக்கிரம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அல்லேலூயா. அப்படி தான் பாஸ்டர் நேற்றுன்னு சொன்னீங்க. ஆமாம், கரெக்டாக முடிச்சிடும். 9 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன்ல. இன்றைக்கி அவ்வளோ நேரம் ஆகாது, 8:50 அவங்களை அனுப்பிடுவோம். என்ன கொஞ்சம் நேரம் ஜெபிக்க வேண்டியது. நீங்கள் டைமே பார்க்க வேண்டாம்மா, நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன்லம்மா, ஏமா தோமா மாதிரி பார்க்குறீங்க, சீக்கிரம் உங்களை அனுப்பிடுவேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி காலையில் 2 மணி நேரம் ஆராதனையில் பேசியிருக்கேன். தினந்தோறும் நிறைய நேரம் பாஸ்டரையா தர்றாங்க. சில பேர்லாம் பாடுறதெல்லாம் பாடிட்டு ஒரு சபைக்கு போகிற 14 பாட்டு பாடுறாங்க ஐயா. ஐயோ, 14 பாட்டு. 3 பாட்டு லேடிஸு, 3 பாட்டு ஜென்ஸு, 3 பாட்டு வாலி பசங்க, 3 பாட்டு சின்ன பசங்க. நான் நினச்சேன் பாட்டுக்கூட்டம் போல் நினச்சிட்டேன்னு நினைப்பேன். 8:15 8:20 தந்தாங்க. முதல் நாள் போயிருக்கேன், 9 மணிக்கெலாம் பிரசங்கம் பாதி தான் போச்சு. மறாவது நாள் பாட்டு 14 பாட்டு இல்லை, 10 பாட்டை குறைச்சிருச்சிங்க, 4 பாட்டு தான் பாடுனுச்சிங்க. சொன்னார், நம்ம தெரியாமல் பாடிட்டோம். அவர் சொன்னார், எங்கேயும் போய் இதை சொல்லிடாதீங்கன்னாரு. அப்படி என்ன அப்படி சொல்லாதீங்க, எனக்கு ஞாபகம் வந்தால் எங்கேனாலும் சொல்லிடுங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன ஞாபகம் வருதோ அதை அப்படியே சொல்லிடுவேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஊர் பேரெலாம் சொல்ல மாட்டேன், இது லைவ் வேறு போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக பேச வேண்டியதாக இருக்கு. அப்போ தெய்வீக தலையீடு என் வாழ்க்கையில் 5 அற்புதங்களை கொண்டு வரும். இந்த 5 அற்புதங்களும் இந்த உபவாச ஜெபத்தில் முடிக்கிற எனக்கு இந்த வருஷத்திலும் வருகிற வருஷத்திலும் அப்படியே நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கவலைப்படாத, ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில்
நடக்கும். அல்லேலூயா. ஒரு பிக் சேஞ்ச். இதே சபையில் பெரிய சாட்சிகளை சொல்லி தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க. முன்னோர்கள் அவரை நோக்கி பார்த்து வெட்கம் அடையாதிருந்தார்கள். நம்மையும் கர்த்தர் வெட்கம் அடையாதபடி தேவன் பாதுகாப்பாராக. அல்லேலூயா. குடும்பமாய் சபைக்கு வராதவர்கள் குடும்பமாய் சபைக்கு வர ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. தனித்தனியாய் ஒற்றைக்கு தனித்தனியாய் வருகிறவர்களை கர்த்தர் குடும்பமாய் ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வந்து உங்களை என்னை ஆண்டவர் சேர்ப்பாராக. இயேசுவின் ஆண்களுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கணும். பெண்கள் என்றைக்கும் சபையில் பெண்கள் மட்டும் நிரம்பக்கூடாது, ஆண்கள் நிரம்பணும். இயேசுவின் நாமத்தில் இந்த பாயெல்லாம் நிரம்பணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்கள் வாலிபர்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. போதையினால், கஞ்சாவதுனால, பெண்களினால், காதல்னால ஒருத்தன் இங்கேருந்து இது வரைக்கும் சூடு வச்சுருக்கான். இதுக்குடான்னு கேட்டேன். அதெல்லாம் விடுங்க பாஸ்டர், ஆறாத தழும்புகள். எதுக்குடா அவ்வளோ சூடு வச்சிருக்கிற? அதுக்கு என்ன பதில்னே தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம பிடிக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பாவியையும் தள்ளிடாதீங்க. எந்த பாவியையும் கர்த்தர் நேசிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. எல்லா பாவிக்கும் ஒரே இரத்தத்தை இயேசு சிந்தினார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. யாரையும் புறந்தள்ளிடாதீங்க. கர்த்தருடைய இரக்கம் எல்லாரும் மேலே இருக்குது. உடனே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடாதீங்க, நியாய தீர்ப்பை கொடுத்துடாதீங்க. அவங்கள கர்த்தர் அரவணைப்பதற்கு தேவன் கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட வெளியரங்கமான அற்புதங்களை ஆண்டவர் தருவாராக இயேசுவின் நாமத்தில். சபையில் எல்லா சமுதாயத்தினையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கணும். எல்லா ஆட்களையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கணும். படித்தவங்க, படிக்காதவங்க, பாமரர்கள், இருக்கிறவங்க, இல்லாதவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிற எல்லாரையும் தேவன் சபையில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கணும் இயேசுவின் நாமத்தினால். காரணம், பைபிள் இதுக்கு பேரே கொடுத்துருக்குது. சபை என்பது என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடையாக இருக்குது. அது வாரிக்கொள்ளும் வலைக்கு. அது எப்படி அந்த வாரிக்கொள்ளும் வலை? சகலவிதமான மீன்களையும் வாரிக்கொள்ளும் வலை. சகலவிதமான மீன்களும் நம்முடைய திருச்சபையில் வருகிற ஆண்டில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாராக இயேசுவின் நாமத்தில். நம்பர் 1, தேவன் தலையிட்டால் நடக்கிற முதல் அற்புதம் 7வது வசனம் வாசிங்க. அறையிலே 1, தேவன் தலையிட்டால் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, வெளிச்சம். தேங்க்யூ. ஆண்டவருக்கு ஒரு பெயரே வெளிச்சம். உங்கள் தேவன் யார்? அவர் வெளிச்சத்தின் தேவன், வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின ஒரு கர்த்தர். ஏசாயார் மதமாற்றுகிறவரா? இல்லை, அவர் வெளிச்சத்தின் தேவன். ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற இருளை இருந்து வெளியே கொண்டு வந்து அவனுக்குள்ள ஒரு நல்ல வெளிச்சத்தை தருகிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவீங்களா? வெளிச்சம். இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து ஒருவர் இயேசுவை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ பெண்ணை சேலஞ்ச் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணினார். அவர் ஏற்கனவே திருமணமானவர். கவனிங்க, நான் சொல்ற சாட்சியை. நான் சொல்ற ஒவ்வொரு சாட்சியும் உயிருள்ளவைகள், உண்மையானவைகள், நடந்தவைகள். வேணுமென்றால் விலாச அட்ரஸ் எல்லாம் தருவதற்கு நான் இன்னும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்னா பலிபீடம் பார்த்தீங்களா, எதையும் பேசிட்டு போக முடியாது. சேலஞ்ச் பண்ணி லவ் பண்ணிட்டார். அந்த பிள்ளை நம்பி வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஏற்கனவே திருமணமானவர். அதனால் அவள் இன்னொரு மனைவி சொன்னா, அவளை போக மாட்டேங்கிற. ஆனால் அடித்து பார்த்துட்டேன். அட்டின்னா அட்டி, சரியான அட்டி விழுகும். சந்தேக பேர்வழி. சிகரெட்டை குடிச்சிட்டு மார்பில் அணைப்பார், முதுகில் அணைப்பார், கையில் சூடு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சித்திரவதை. அனாதை அவங்க. அப்பா அம்மாவோ அண்ணன் தங்கச்சி ஒருத்தரும் கிடையாது. அவங்க ஹாஸ்டலில் ஒரு வளர்ந்தவங்க. அதனால் அடித்து துரத்துவார். வாசப்படியிலே படுத்துருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போங்க, போ வேலைப்பார் அப்படிம்பார். இவரை இந்த அம்மாவை கொல்றதுக்காக அவங்க ஐடியா கொடுத்தாங்க. அடையாளம் இல்லாமல் எப்படி கொலை செய்யறது? அந்த பொம்பளை சொல்கிறா,
ட்ரெயினில் கூப்பிட்டு போ, அந்த வாசலில் 2 பேரும் உட்காரலான்னு சொல்லு, தள்ளி விட்டுரு, அடையாளமே இருக்காது, உட்காந்து விழுந்துட்டேன்னு போயிடும். அப்படி அவர் தள்ளி விடும்போது ஒரு கரம் அவரை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துருக்கு. அரண்டார் அப்படியே. எப்படின்னா ஒரு மின்சார ஒரு மனுஷனை பிடிச்சி எப்படி இழுக்கும் அந்த மாதிரி இழுத்துட்டோன்னே வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு வேர்த்துருச்சு. மனைவியை கூப்பிட்டார், அடுத்த ஸ்டேஷனில் இறக்கிவோம் போவோம். வீட்டுக்கு போன வீட்டுக்கு கதவை சாத்தினார். படப்படன்னு கையெல்லாம் அவருக்கு ஆடுது. நான் உன்னை இப்படி தான் பண்ணலான்னு போனேன், ஆனால் ஒரு மின்சாரத்தை போல் ஒரு கரம் என்னை பிடிச்சி இழுத்துச்சே, நீ கும்பிட்ற சாமி உண்மை உள்ள சாமியா? ஆமாம், நான் ஆண்டவராக இயேசுவை சொந்த தெய்வம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தவரை ஆராதிக்கிறேன்னு சொன்னோன்னே லிட்டரலாக அந்த பையன் அந்த வீட்டுக்காரம்மா காலில் விழுந்து இந்த ஆண்டவரை நானும் ஆராதிக்கிறேன்னு அவங்க போன சபைக்கு போய் கர்த்தரை ஆராதித்து சுவிசேஷ ஊழியக்காரனை மாதிரி இந்த சாட்சியை எங்கள் சபையில் அவர் டெஸ்டிமனியாக சொல்லிட்டு போனார். அப்போ தான் அவர் சொன்னார், இருளில் இருந்தேன், கர்த்தருடைய வெளிச்சம் எனக்கு பிரகாசித்தது. வெளிச்சம் எவ்வளோ பெரிய முக்கியமானது தெரியுமா? வெளிச்சம் இருந்தால் தான் நான் யாருன்னே தெரியும். ஆமாவா இல்லையா? வெளிச்சம் இருந்தால் தான் அடையாளமே தெரியும். பிசாசு இந்த உலகத்தில் அநேகரை இருட்டுக்குள்ளே வச்சு அடையாளமே தெரியாமல் பண்ணிட்டான். சுவிசேஷம் ஒன்று தான் ஒரு மனுஷன் யார் என்கிற ஒரு அடையாளத்தை அவனுக்கு காண்பிக்கிறது. நீ 2 பொண்டாட்டி வைக்கிறவன் கிடையாது, நீ குடிகாரன் கிடையாது, நீ வேசிக்கள்ளம் கிடையாது, நீ லஞ்சம் வாங்குறவன் கிடையாது, நீ மோசமானவன் கிடையாது, நீ இந்த உலகத்துக்குள்ள சொந்தமானவன் கிடையாது, நீ இந்த மாதிரி பாவ பழக்கத்துக்கு அடிமையானவன் கிடையாது. உனக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா இதை எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு வெளிச்சத்தின் தேவனுக்கு பின்னாடி போயிடுவோம். நீங்களும் நானும் பயங்கரமான மோசமான குழியில் இருந்தோம். இந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்ம மேலே பட்டதுனால தான் இன்றைக்கி நமக்கே எது நன்மை, எது தீமை, எது இருள், எது வெளிச்சம் என்று இன்றைக்குத்தான் நமக்கே தெரிகிறது. ஒரு தெய்வீக தலையீடு வந்தா, தேவன் ஒரு மனுஷ வாழ்க்கையில் தலையிட்டா முதல்ல வெளிச்சம் வராது, வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லையா சொல்லுங்க. 2வது அந்த வசனத்தை படிங்க. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை படிங்க. அடுத்து உடனே சங்கிலியா சங்கிலிகளா? சத்தமா சொல்லுங்க. சங்கிலிகள் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கும். எல்லாரும் இங்கே பாருங்க. இந்த சங்கிலியில் 3 காரியம் இருக்குது. ஒன்று ஏரோதின் முத்திரை இருக்கு. இந்த சங்கிலியில் சாவி ஏரோதுகிட்ட இருக்கு. இந்த சங்கிலியை திறக்கணும்னா போர்ச்சவங்கிட்ட அனுமதி வேணும். ஆமாவா இல்லையா? 3 பேருடைய அனுமதி வேணும், சாவி வேணும், ஏரோதின் முத்திரை எடுக்கணும். ஆண்டவர் தலையிட்டார்னா அது எவன் போட்ட சங்கிலியாக இருந்தால் கூட லேட் பண்ணாது, உடனே கீழே அந்த சங்கிலிகள் விழுந்தது. சத்தியம் புரியுதா உங்களுக்கு? உடனே கர்த்தருடைய தலையீடு ஒரு மனிதனை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் கீழே உடனே விழுகுது பாருங்க. உடனே, தாமதமே இல்லை, உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து. நீங்க யோசிச்சு பாருங்க, லிட்டரலா சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஒருத்தன் தேவன் தலையிட்ட உடனே, தேவ பிரசனத்தில் இருந்த உடனே கட 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 சட 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 சடன்னு எல்லாம் கீழே விழுந்த எப்படி இருந்திருக்கும்? உங்களை எந்த சங்கிலியும் கட்ட முடியாது என்பதை நினைவில் வையுங்க, இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில், உன்னை யாரும் கட்ட முடியாது, நீயா உன்னை கட்டிக்கிட்டீங்கன்னா தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சங்கிலி என்ன செய்யாது, என்ன சேதப்படுத்தாது. ஏவே பர்மிஷனும் தேவையில்லை, ஒருத்த அனுமதியும் தேவையில்லை. தேவனுடைய பிரச்சனை வந்துச்சு, கர்த்தருடைய வல்லமை வந்துச்சு, சங்கிலிகள் எல்லாம் அவன் கையிலிருந்து தட 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 சட சடன்னு கீழே டம்னு விழுந்துருச்சு. அல்லையிலே சொல்லுங்க. எல்லா சங்கிலியும் கீழே விழும், ஒரு சங்கிலியும் மட்டும் கீழே விழாது. அது எந்த சங்கிலி?
நீங்கள் போட்டிருக்கிற சங்கிலி. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். சங்கிலிகள் இல்லை, சங்கிலிகள், நிறைய சங்கிலிகள். விசாச சங்கிலி போட்டு கட்டுறான். கத்தர் தான் விடுதலை ஆக்குறார். சங்கிலிகள் இன்றைக்கி கூட நம்மளை விட்டு நிறைய சங்கிலிகள்லாம் கீழே விழுகணும். அவங்களுக்கெல்லாம் செய்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டார் ஒரு சங்கிலி இருக்குல்ல, அது இன்றைக்கி கீழே விழுகணும். அவங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்க, நான் என்ன வீடு கட்டலை, அந்த சங்கிலி கீழே விழணும். அவங்களுக்கு 2 பசங்க, எனக்கு 2 பொண்ணு, சங்கிலிகள்லாம் கீழே விழணும். நிறைய பேருக்கு இந்த சங்கிலியில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களாம் காரில் வராங்க, நாங்கள் 2 வீலரில் வளருங்கிற அந்த ஏற்ற தாழ்வு என்கிற சங்கிலிகள் கீழே, மனத்தாங்கல் என்கிற சங்கிலி கீழே விழணும். இன்னைக்கு விழும் ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தினால். யாரை பார்த்து பொறாமப்படாதீங்க, பெருமையாகவும் படாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் வாழ்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாரா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான்லாம் எதையுமே போராடி வாங்கவே இல்லை. எனக்கு ஆம்பளை பிள்ளையை தருவீராக அப்படிலாம் போராடல. எனக்கு குழந்தைய தாங்க ஆண்டவர், அப்படி தான் ஜெபம் பண்ணோம். அது என்ன குழந்தைனாலும் பரவாயில்ல. நான் ஒத்தை காலில் நின்றேன், ஆண்டவற்றை போராடினேன். இந்த ஊழியத்தை அடுத்து செய்வதற்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டாமா என்று போராட்டினேன். எனக்கு அவரை விடவே எனக்கு ரொம்ப கரிசனை ஊழியத்தின் மேலே. சில பேர் நம்ம ஆட்கள் விசுவாசிகளுக்கு கர்த்தரை விட கரிசனை. அப்பா அப்பா அப்பா, டே இருறா இருறா, அமைதியா இருக்கா, இருறா 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 இருக்கட்டும்டா, இருறா பார்த்துக்கலாம்டா, இருறா இருறா இருறா, பாடா டேய் பாடா டேய். வேதாகம கல்லூரியில் ஒரு பையன் யாரையுமே பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஹோம் டிசியில் வீட்டு பைபிள் சென்டரில் ஒரு பையன் கண்ணை கட்டிக்குவான். காலையில் எழுந்திரிச்சு காலையில் டீச்சர் போய் பண்ணால் கண்ணை துண்டை வச்சு கட்டிட்டு தான் பாடத்தை கேட்பான். ஏண்டாண்ணா, நான் யாரையும் பார்க்க மாட்டேன், பரிசுத்தரை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்பான். கண்ணை கட்டிக்குவான். முழங்கால்லையே தான் போவான். அங்கே தங்கியிருக்கிறதுக்கும் சர்ச்சுக்கும் யார்ட்டையுமே பேச மாட்டான். ஏதாவது வந்து பேசுனாங்களா, சாப்பிட்டியா, அப்படி தான், அதுக்கு மேலே பேச மாட்டான். பயங்கரமான பரிசுத்தவா, பக்கத்தில் போக முடியாது. எந்நேரம் பார்த்தாலும் அந்நிய பாஷையிலே திரிவார் தலைவர். இப்படியே இருப்பார், அவரை பக்கத்திலே போக முடியல. நான் தான் அந்த பைபிள் காட்சியில் பிகினிங்கில் மெசேஜ் கொடுக்குறேங்கிற வெளில இருக்கும். அப்பா அவர் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அதை கேட்டு யார்கிட்டும் பேச மாட்டார். அதுவும் பெண்களை கண்டா அவங்க பக்கத்திலே போக மாட்டார். ஊழி செய்ய போனால் மட்டும் பெண் போகவே மாட்டார். லாஸ்ட்லி இப்போ அவரே மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. எங்கே வேலை பார்த்துட்ருக்காரு? மெக்கானிக் ஷாப்பில். இப்போ கண்ணை கட்டிட்டு மெக்கானிக் வேலை பார்க்க முடியுமா? சிலர்லாம் ரொம்ப கத்தரை விட ரொம்ப தாண்டிடுவான். ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது ரொம்ப பார்க்காதீங்க, பின்னாடிலாம் போகாதீங்க, அங்கே சாணி தான் இருக்கு. இல்லையே சொல்லுங்க சத்தமா. சிலர் ரொம்ப பாஸ்டரை விட பாயிர ஆட்களை ஆத்தும பார நெஞ்சில் எரியுது பாஸ்டர். 2 வருஷம் கழிச்சு உதட்டில் எரிஞ்சிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. நெஞ்சில் எரியுது பாஸ்டர். ஒரு அல்லையிலே சொல்லுங்க சத்தமா. சங்கிலிகள்லாம் கீழே விழணும். கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க. சங்கிலிகள்லாம் கீழே விழணும். ஏவன் போட்டிருந்த சங்கிலினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அது கீழே என்ன செய்யணும்? சுவி நாமத்தினால. 10ஆம் வசனம் வாசிங்க. இருப்பா இரும்பா. உங்க பைபிள் எப்படி இருக்கு? ஏன் பைபிளில் இரும்புன்னு இருக்கு? அது என்ன விசேஷம்? இம்பு தான் போட்டிருக்காங்க, இரும்பு கதவண்டின்னு போட்டிருக்கான். ஆனால் இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானா அவர்களுக்கு 3வது ஒரு அற்புதம் தானா திறக்கும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தோளை தட்டி சொல்லுங்க, உனக்கு நீ தானா திறக்க பயப்படாது. நீங்க நினைக்கிறீங்களா
நம்ம ஊழியமே செய்யலனா கூட, கிராம ஊழியத்துக்கு இந்த ஜனங்களை அவங்க தடுத்தா கூட, அரசாங்கம் ஊழியமே செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னா கூட, ஆலயத்துக்கு ஆத்துமாக்களை தானா கர்த்தர் கொண்டு வருவார் இயேசுவின் நாமத்தினால். தெரியுமா உங்களுக்கு? தானா வரும். நீங்க வேணா நீங்க சொல்ற இந்த பாயிண்ட சேலஞ்ச் பண்ணி எழுதி வைங்க, தானாய் வருவார்கள். எப்படி வந்தீங்க? கர்த்தர் கொண்டு வந்தார். தானா இந்த வாசல் திறக்கும். ஐயோ, ரொம்ப வருஷமா நான் போராடி ஜெபிச்சிட்டு இருக்கிறேனே, இதில் ஒரு அற்புதம் நடக்காதான்னு ஏக்கத்தோடு இன்னைக்கு ராத்திரி வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த ராத்திரி செய்தி. இனிமேல் அந்த விஷயம் உங்களுக்கு தானாய் திறக்கும் இயேசுவின் நாமத்தினால. என்ன அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? முதல் காவல், இரண்டாம் காவல், இருப்பு கதவண்டை வந்து நிற்கிறார்கள். எது திறக்காது நினைச்சாங்களோ, எது வழிவிடாது நினைச்சாங்களோ, அது தானாய் திறந்தது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் நம்முடைய முற்பிதாக்களுக்கு செங்கடல் தானாய் திறந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் பேதுருவுக்காக அடைக்கப்பட்ட வாசல் திறந்தது உண்மை என்றால், எனக்காக எல்லாவற்றையும் திறக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. திறப்பார், வானத்தின் பலகணிகளை திறப்பார், கதவுகளை திறப்பார். எந்த மனுஷனும் பூட்ட முடியாத ஒரு வாசலை கர்த்தர் எனக்கு திறப்பார். எனக்கான வேலைக்கான கதவு திறக்கும், திருமணத்திற்கான கதவு திறக்கும், குழந்தைக்கான கதவு திறக்கும், அபிஷேகத்துக்கான கதவு திறக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தரித்திரம் நீங்கி என் வீட்டில் ஒரு நல்ல பொருளாதார செழிப்பின் ஆசீர்வாதத்தின் கதவை கர்த்தர் இந்த ராத்திரி திறக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். பொருளாதார தடைகள் எல்லாம் ஒளிகிறது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. நிறைய தரித்திரங்கள், தேவைகள் சந்திக்கப்படல, நிறைய நான் கஷ்டப்படுற, ஸ்ட்ரகிள் ஆகிறேன். கர்த்தர் அதில் ஒரு அசைவாடி நமக்கான பொருளாதாரத்தின் வாசல்களை ஆண்டவர் திறப்பாராக இயேசுவின் நாமத்தினால. தானாய் திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தானா திறக்குன்னு? எனக்காக தானாய் திறக்கிற எல்லா அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சீக்கிரமாக திறக்கக்கூடாது ஒன்று இருக்குன்னா, மனுஷனுடைய இருதயம் தான். டக்குன்னு திறக்காது. ஆனால் கர்த்தர் தொட்டா திறக்காத இதயம் கூட திறக்கும் இயேசுவின் நாமத்தில். நாலாவது ஒரு அற்புதத்தை பாருங்க. அது கீழே உள்ள வசனம் பாருங்க, 11. யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் கர்த்தர் தம்முடைய தூதனை, நான் இப்பொழுது இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. நாலாவது ஒரு அற்புதம் என்ன சொல்றார்? பேதுருவே சொல்றார். இப்ப ஏரோதின் கை, யூத ஜனங்களின் எண்ணம். ஏரோதின் கை என்ன? கொலை செய்வது. யூத ஜனங்கள் எண்ணம் என்ன? இந்த கொலை செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுவது. இதை எங்கே நீங்கள் படிக்கலாம்? 1ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் படிக்கலாம். இப்போ சொல்கிறாரு, ஏரோதின் கையும் என்ன சேதப்படுத்தலை, யூத ஜனங்களை என்றைகளும் சேதப்படுத்தாதபடி அவங்க நினச்சதெல்லாம் நடக்கலை. கர்த்தர் என்ன நினச்சாரோ அது மட்டும்தான் நடந்துச்சு. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. ஆலயத்துக்கு போயிட்டியே, எப்படி உருப்பிடுவ, எப்படி சாப்பிடுவ, எப்படி பிள்ளையை கட்டி கொடுப்ப அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா? நான் சொல்கிற சத்தியத்தை நல்லா கவனிங்க. சில அற்புதங்களை அவர்களுக்காக கர்த்தர் செய்வார். எவர்களுக்காக? உன் தேவன் எங்கே என்று கேட்குறாங்க பார்த்தீங்களா? நீ தெய்வத்தை தேடி வந்து கர்த்தரை ஆராதிச்சியன்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தீங்களா? அந்த உன் தேவன் எங்கே என்று கேட்கிறவர்களுக்காக ஒரு அற்புதம். இந்த அற்புதம் அவன் சொல்கிறான், எல்லா ஜனங்களும் நினச்சாங்க யாக்கோபை செத்தது போல நானும் சாவன்னு, ஆனால் கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். அவர்களுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல, அவர்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, அவர்களுடைய வழிகளும் நினைவுகளும் அவர்களை விட தேவனைப் போல உயர்ந்தவைகளாக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஊழியத்துக்கு போகிறதுனால உன் பையன் விளங்காமல் போயிடுவான். ஊழியத்துக்கு போகிறதுனால உன் பையனுக்கு சாப்பாடு யார் கொடுப்பா, பொண்ணு யார் கொடுப்பா, எப்படி ஆத்துமாக்கள் வருவாங்கன்னு எல்லாரும் பல நூறு பேர்கள் எங்களை பார்த்து கொஸ்டின் பண்ணாங்க.
வாலிபத்தை கொண்டு போய் இப்படி இயேசுவுக்கு கொடுக்குறானே, அப்பா கூட இருந்து வேலை செய்யலாமே அப்படின்னு எத்தனையோ பேர் எங்களை பார்த்து சொன்னாங்க. ஆனால் அந்த எண்ணங்களுக்கெல்லாம் கர்த்தர் எங்களை விளக்கி இந்த ஊழியத்து நிமித்தம் எங்களை எவ்வளவு தூரம் நாங்களே நினச்சி பார்க்கக்கூடாத பல உயர்ந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள இந்த தேவன் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் உங்களை குறித்து ராங் திங்கிங் பண்ணுறாங்களோ அந்த திங்கிங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. கடைசியாக ஒன்றை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். 11வது வசனமா இல்லை, நான் சொல்கிற வசனம் எத்தனை சொல்லுங்க. பேதுரு வாசற் கதவை தட்டின போது. போதும், இன்னொரு தடவை படிங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ரோத, என்ன பேரு, ரோத, ஒற்று கேட்க வந்தா. பார்த்தா பேதுரு நிற்கிறார். போய் சொல்கிறா, ஏய் அக்கா அக்கா ஜெபத்தில் நிப்பாட்டுங்கம்மா. ஏமா பேதுரு வந்திருக்கிறார், என்ன பிதற்றுகிறாய் பைத்தியக்காரி, என்ன பிதற்றுகிறாய், போ இன்னொரு பிளாக் டீ போட்டு கொண்டா, அடுத்து அக்கா ஜெபம் பண்ண போகிறாங்க, போ. பேதுரு வந்து நிற்கிறார், என்ன பிதற்றுகிறாய். பைபிளில் நீங்கள் படிச்சீங்கன்னா பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவன் நினச்சிருப்பான், பேதுரு அந்த கதவு கூட சீக்கிரமாக திறந்துருச்சுரா, இந்த கதவு சீக்கிரமாக திறக்க மாட்டேங்குதுரா. பின்னும் தட்டி கொண்டிருந்தான். திறங்கம்மா, என்ன பிதற்றுகிறாய். அதாவது ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்குன்னு தெரியும், ஆனால் இப்படியா நடக்கும். இங்கே பாருங்க, எந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த ஜெப குறிப்புக்காக கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, அதே ஜெப குறிப்பு நடந்து வந்து கதவை தட்டுச்சா, தட்டுச்சா, தட்டுமா, தட்டும். ஜெப குறிப்புக்கு ஒரு பவர் இருக்குது. எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ அது வந்து உன் தலையை தட்டும். வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்தில் பேதுருக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஜெபிக்க மறந்ததின் விளைவாக கூட யாக்கோபை இழந்திருக்கலாம். அதனால இப்போ ஜெபம் பண்ணுவோம், பேதுருவை காப்பாற்றிடலாம். எல்லாரும் உட்காந்து மார்க் என்னும் பேர் வீட்டில் உட்காந்து எல்லாரும் ஜெபிக்க 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 கற்று போடா, ஜெபிக்கிறாங்க, போடா ஜெபிக்கிற இடத்துக்கு போடா. வந்து எங்கே ஜெபம் எடுக்கப்படுகுதோ அங்கேயே வாசல் கதவை என்ன செய்கிறான், தட்டுறான் தட்டுறான் தட்டுறான். விசுவாசிக்கிறீங்களா? 40 நாளின் ஜெப குறிப்புகள் என்ன? தட்டும் உங்கள் வீட்டு வாசல் கதவை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜெப குறிப்பு என்ன? தட்டும் உங்கள் வாசல் கதவை. என்ன குறிப்பினால இருக்கட்டும், மூளையினால முடியாததெல்லாம் உங்கள் ஜெபத்தினால முடியும். அவங்க ஏரோது ராஜாவின் வல்லமையை விட இயேசு ராஜாவின் வல்லமை அதிகமாக அறிஞ்சிருந்தாங்க. பாருங்க, ஏரோது ராஜா கொல்றவன் தான், ஆனால் எங்கள் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர். ஒரு இடத்தில் நாங்கள் கூட்டம் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபத்தின் பிரதிபலன் வாசற்கதவை தட்டினான். எனக்கு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தேங்க. தட்டான், பின்னும் தட்டான், திறக்கப்படுற வரைக்கும் தரட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5 அற்புதங்களை, இன்னும் ஒரு அற்புதத்தை சொல்லி நான் ஜெபத்தை இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். உள்ளே போகிறான். 14ஆம் வசனம், 15, 17 போடுங்கம்மா. கை அமர்த்தி எல்லாம் சொல்லுங்க. இல்லை செஞ்சா சத்தங்கத்தை போட்டுறாதீங்க, ஊரை கூட்டுறாதீங்க. கத்தரா என்னை கொண்டு விட்டுறாரு, மறுபடியும் பிடிச்சி கொடுத்துறாதீங்க. தாய்களா அமைதியாக இருங்கம்மா, புண்ணியவதிகளான்னு கை அமர்த்தி, கை அமர்த்தி. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு பிரசங்கத்தின் முடிவு. கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கூட நடக்கலையே நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். எப்படி தெரியுமா? விவரித்து சொல்லும் அற்புதங்கள் நடக்கும். ஒரு அற்புதமும் நடக்கலையே. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குது. கர்த்தர் தன்னை விடுதலையாக்கின விதத்தை. எத்தனை பேருடைய கண்ணில் கண்ணீர் வந்திருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா ஆவியில் நிரம்பியிருப்பாங்க. என் ஜெபம் வீணாக போகலையே,
என் உபவாசம் வீணாக போகலையே, என் காத்திருப்பை வீணாக போகலையே, என் கண்ணீர் வீணாக போகலையே, இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேனே. ஒரு வீட்டில் அதே பேதுரு வந்து கர்த்தர் தன்னை விடுதலையாக்கின விதத்தை எல்லாம் சொல்லி இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவிங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போயிட்டானே. ஆமீன் சொல்வீங்களா? ஒரு தெய்வீக தலையீடு வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்கும். ஒரு தெய்வீக தலையீடு சங்கிலிகளை கீழே விழ வைக்கும். ஒரு தெய்வீக தலையீடு வாசற்கதவு தானாக திறக்கும். ஒரு தெய்வீக தலையீடு மனிதனுடைய தவறான எண்ணங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தெய்வீக தலையீடு எங்கே ஜெபிக்கிறோமோ அங்கேயே அந்த ஜெப குறிப்பு வந்து வாசற்கதவை தட்டும். ஒரு தெய்வீக தலையீடு ஒன்றுமில்லாமல் நினைக்காது, விவரித்து சொல்லும் அற்புதங்களை என் வாய் திறந்து சொல்லுகிற அளவுக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படையான அற்புதங்களை செய்வார். தேவ பிள்ளையே, உன் ஜெபம் உண்மைனா கர்த்தருடைய தலையிடுதலும் உண்மை. எல்லாரும் எழுத நிற்க போகிறோம், எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பாதத்தில் எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஒரே ஜெபந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஜெபந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. யாரும் வெளியில் போகாதீங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம ஜெபிக்க போகிறோம். பிறகு பாஸ்டர் கையில் கொடுக்க போகிறேன். எல்லாம் வாய் திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து சிறைச்சாலை கதவு அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள். ஹல்லேலூயா. ஆடிப்பாடு. ஹல்லேலூயா. அபிஷேகம் ரபா சந்தராதுரா ஆடிப்பா மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றி. ஹல்லேலூயா. ரபலரதரபலஷ் தீரபலக்கத்துடபா தரபலக்கத்து ரேபலக்கத்துடபா. தோல்வி எனக்கில்லையே, இயேசுவின் நாமத்தில் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. மரணம் என் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. மரணம் என் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது சிறைச்சாலைகள் என்னை மூடி வைக்க முடியாது. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பேன், சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லா சதிகள், ஏரோதின் சதிகள், நீர் என்னோடு. நல்ல கைத்தட்டி வாய் திறந்து நல்ல தேவ நாமத்தை உயர்த்தி தெய்வீக தலையீடு, தெய்வீக தலையீடு, தெய்வீக தலையீடு. என் குடும்பத்துல, என் ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில நல்ல ஆவியில நிரம்பி சிவா காத்துடா ரீபல அத்தரால கீபோ தீரவாக்க தீரவா ஓரவல தியந்தரவல சிவல கதடரா தீரவல குரா. அக்னி அக்னி, கர்த்தருடைய அக்னி எங்கள் மேல இப்பொழுதே நதியாய் பாயட்டும் 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 பாயட்டும். புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய பலன், புதிய தரிசனம், புதிய மேன்மை, புதிய மகிமை இந்த ராத்திரி எங்கள் மீது விழட்டும்.
அந்தரபோலியா தரபல அத்தடபல கியவக்கரபல ரீபபபபபல பகத சிகதுடபல அத்தரல துடிபிக்கரபல ஷபக் ரீபபப ஆவியிலே போராடு. ஒரு தெய்வீக தலையீடு வரட்டும். நீண்ட நாள் காத்திருக்கிறது, நீண்ட நாள் செபிக்கிறது இன்னைக்கு தானாய் திறக்கட்டும், தானாய் திறக்கட்டும், தானாய் திறக்கட்டும். ராசர் கதவை தட்டட்டும். ராசர் கதவை தட்டட்டும். கரங்களை உயர்த்தி கண்ணை மூடின கண்ணை திறக்காம எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஒரே ஜெபம் தான் இன்னைக்கு பண்ண போறோம். தலையிடுங்கப்பா. எனக்கு வேற யாரையும் தெரியாதுப்பா. என் தனிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு தலையிடுங்கப்பா. நான் கைவிடப்பட்டவன் அல்லப்பா. ஆண்டவரே, நீர் மறைந்து கொள்ளாதிரும். எனக்காக காரியங்களை செய்யுங்கப்பா. நீங்க தலையிடணும். கண்ணீரோட உடைந்த உள்ளத்தோட ஆண்டவர் பாதத்தில் நீங்க மட்டும் தலையிடலாம். இந்த காரியம் மாறாதுப்பா. நீங்க தலையிடனா எனக்கு நியாயம் செய்ய ஒரு மனுஷனும் இல்லையே. யார் உண்டு? என் காரியங்களை மேற்போட்டுக் கொள்ளும் எனக்காக பிணைப்படுகிறவர்கள் யார்? யார் பிணைப்பட முடியும்? யார் பிணைப்பட முடியும்? ஆண்டவரே, யார் பிணைப்பட முடியும்? இந்த ராத்திரி உடைய சமூகத்தில், உடைய பாதத்தில், ஆண்டுடைய பாதத்தில் உடைய கரங்களின் வாழ்க்கைக்கு நேராக நீட்டப்படட்டும். ஐயா ஆண்டவரே, தலையிடுங்கப்பா. அநேகருடைய கேள்விகளுக்கு மத்தியில் எனக்கு தலையிடுங்கப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும். தலையிடுங்க. குடும்ப வாழ்க்கையில தலையிடுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுங்க, ஊழியத்தில் தலையிடுங்க. வெளியரங்கமான அற்புதங்களை நாங்க எங்க கண்கள்ல பார்க்கணும் ஆண்டவரே. வெளியரங்கமான அற்புதங்களை எங்க கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. வெளியரங்கமான அற்புதங்களை பார்க்கணும். விவரித்து சொல்லும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. விவரித்து சொல்லும் அற்புதங்கள் நடக்கட்டும்.